ஆவியானவரே பலியாய் தந்தோம் பரிசுத்தமானவரே ஐயா ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தோம் பரிசுத்தமானவரே ஆவியானவரே என் ஆற்றலானவரே ஆவியானவரே என் ஆற்றலானவரே புதிதாக்கும் பரிசுத்தரே புது படைப்பாய் மாற்றுமையா எங்களை புதிதாக்கும் பரிசுத்தரே புது படைப்பாய் மாற்றுமையா உடைத்து விடும் உருமாற்றும் எங்களை உடைத்து விடும் உருமாற்றும் பண்படுத்தும் பயன்படுத்தும் எங்களை பண்படுத்தும் பயன்படுத்தும் ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தோம் பரிசுத்தமானவரே ஐயா ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தோம் பரிசுத்தமானவரே. நன்றி ராஜா. தகப்பனே, இந்த நாளிலே நடக்கவிருக்கிற ஆண்டவரே அப்பா ஐயா எல்லா தகப்பனே அப்பா ஐயா காரியங்களும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. ஆரம்ப ஜெபத்திலேருந்து ஆண்டவரே முடிவு ஜெபம் வரை என் தேவனோட ஆளுகை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இருக்கட்டும் ஐயா. தகப்பனே அப்பா ஐயா சங்கீதம் வாசிக்கிற பிள்ளையோட கரங்களிலே ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. அப்பா பிள்ளைக்குள்ளே இருக்கிற பயங்கள் நீங்கட்டும் ஐயா. அப்பா தகப்பனே மகள் நின்று படிக்கிற வேலையில் ராஜா தகப்பனே அப்பா அது எங்களுக்குள்ளே ஆண்டவரே உணர்வாய் ஆண்டவரே அப்பா இறங்கட்டும் ஐயா. அதில் எங்கள் இருதயங்களிலே ஆண்டவரை கிரியை செய்யட்டும் ஐயா. ஆராதனை பகுதியை ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. அப்பா தகப்பனே மியூசிக் வாசிக்கிற பிள்ளையிலேருந்து கோயரில் நிற்கிறவங்களேருந்து அதை லீட் பண்ணுற பிள்ளையிலேருந்து எல்லோரும் கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். ஒரு மனதின் ஆவியை கொடுங்க, பரிசுத்தத்தை கொடுங்க அப்பா. துதி ஆவினாலும் ஜெப ஆவினாலும் நிரப்புங்க. துதிக்கிற வேலையில் ஜெபிக்கிற வேலையில் ராஜா அப்பா அவருடைய கிரிகையை ஆண்டவரே அப்பா சபை மத்தியிலே தகப்பனே அப்பா அப்பா இறங்கட்டும் ஐயா. அநேகர் விடுதலை அடையட்டும் ஐயா. கொள்ள நோய்கள் எல்லாம் ஆண்டவரே ஓடி போகட்டும் ஐயா. சத்துருவோட கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படட்டும் ஐயா. பரம்பரை சாபங்கள் எல்லாம் உடைக்கப்படட்டும் ஐயா. தகப்பனே அப்பா சமாதானம் இல்லாதவர்கள் தேவ சமாதானத்தை பற்றி கொள்ளட்டும் ஐயா. அப்பா அது உமக்கு பிரியமுள்ள ஆராதனையா இருக்கட்டும் ஐயா. தகப்பனே பாடல்களை பாடுகிற வேளையில துதிக்கிற வேளையில தேவ வல்லமை பிரசன்னம் ஆண்டவரே அப்பா சபை முழுவதும் ஆண்டவரே அப்பா நிறையட்டும் நிரம்பட்டும் ஐயா. தகப்பனே அதே போல வார்த்தை பகுதியோட கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. வார்த்தை கொடுக்கிற மகனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக ராஜா. கொடுக்கிற வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா ஐயா அது எங்களுக்குள்ள கிரியை செய்ய வேண்டும் ஐயா. தகப்பனை கேட்டோம் சென்றோம் என்று இல்லாமல் ஆண்டவரே அதன்படி நாங்கள் வாழ கீழ்ப்படிய கர்த்தர் தான் பேசுகிறார் என்ற ஆண்டவரே அப்பா அந்த தேவ பயத்தினால ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. அது இந்த நாட்களில் எங்களுக்கு ஆவிக்குரிய மன்னாவாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. அப்பா திருவிருந்து பகுதியை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒருவரும் அபாத்திரமா அதில் கை வைக்காதபடி ஆண்டவரே தம்மை தாமே நிதானித்து அறிந்து தகப்பனே அப்பா அப்பா இன்னும் கர்த்தருக்குள்ள ஆண்டவரே அப்பா ஐயா விட்டு கொடுக்க வேண்டிய ஒப்புரவாக வேண்டிய காரியம் இருக்குமானால் தன்னை தாழ்த்தி ஒப்புரவாகி அப்பா தகப்பனே அதற்கு பிறகு பந்திலே அமர தேவன் உதவி செய்யுங்க ராஜா. திருவிருந்து எடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா சிறு பிள்ளைகள் பகுதியை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்பா சிறு பிள்ளைகளை வழி நடத்துகிற டீச்சர்களை ஆசீர்வாதம். அந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரே அப்பா உம்முடைய சிந்தையை தகப்பனை ஊற்றுங்க ராஜா. சிறு பிள்ளைகளை எல்லா விதத்திலும் தேவ பயத்திலும் ஆண்டவரை கீழ்ப்படுதலும் நடத்த அவர்கள் முதலாவது ஒரு முன்மாதிரியாக இருக்க
தேவன் உதவி செய்க. பிள்ளைகள் முன்னே எப்படி நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்ற எல்லாச்சும் ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுத்தந்து சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவர்கள் இந்த நாட்களில் முன்மாதிரி உள்ள ஊழியர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. அப்பா அதே வேளையில் ஆண்டவரே அப்பா ஐயா காணிக்கை பகுதியை ஒப்பு கொடுக்குறோம் ஐயா தகப்பனே. கர்த்தருக்காக ஆண்டவரே அப்பா ஐயா கொடுக்க வருகிற ஒவ்வொரு காணிக்கையும் ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா அது தகப்பனே ஞானமாய் செலவழிக்க தேவ ராஜ்யத்தை கட்ட ஊழியங்களை கட்ட ஆண்டவரே அப்பா அது பிரோஜனம் உள்ளதாக இருக்கட்டும் ஐயா தகப்பனே. ஒவ்வொருவரோட உள்ளத்திலும் பேசுங்க ராஜா. அப்பா அதே வேளையில் ஆண்டவரே அப்பா இந்த சபைக்கு நீர் வைத்த ஆண்டவரே கண்காணிகளுக்காக நன்றி ராஜா. அவர்களோட கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் என்ன நோக்கத்துக்கு ஆண்டவரே, என்ன சித்தத்துக்கு ஆண்டவரே அப்பா இந்த சபையில் அவர்களை பொறுப்பாய் வைத்தீரோ, தூதர்களாய் வைத்தீரோ, அந்த பொறுப்பை ஆண்டவரை சித்தத்தின்படி கீழ்ப்படிந்த ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொன்றும் செயல்படுத்த தேவன் உதவி செய்யுங்க. அவங்க ஆவிக்குரிய தேவையெல்லாம் சந்திங்க, உலக தேவைகளை சந்திங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் என்று எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. போக்குவரத்தை ஆசீர்வதிங்க. அவர்கள் ஊழிய எல்லைகளை இன்னும் ஆண்டவரே அப்பா விரிவாக்கும்படிக்காய் வேண்டிக் கொள்ளுகிறோம் ராஜா. எங்க சபையில நிர்வகித்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நன்றி ராஜா. ஒருவரும் ஆண்டவர் இந்த சபைக்கு தூணாய் இருக்கட்டும் ஐயா. அவர்களுக்குள்ள இருக்கிற சோர்வின் ஆவியை நீக்கி ஆண்டவரே உம்மோட பலத்தினாலே நிரப்புங்க. வாலிப பிள்ளைகள் தேவையெல்லாம் கர்த்தர் சந்திங்க. அநேக சுவிசேஷர்கள் எழும்பட்டும், அநேக வல்லமை உள்ள ஊழியர்கள் எழும்பட்டும், அநேக ரெபெக்கால்கள், அநேக தகப்பனே டானியல்கள் எழும்பட்டும். என் தேவனைகள் வாலிப பிள்ளைகளை சத்ரு ஒரு நாளும் ஆண்டவரை வஞ்சித்து போடாதபடிக்கு அவர்கள் ஆவியில விழித்திருக்க என் தேவன் உதவி செய்யுங்க. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து சபைக்கு முன்மாதிரியாக இருந்தார் ராஜா. அநேக உலகத்தில் ஆண்டவரை பாவத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு இவர்கள் வெளிச்சமாக இருந்து அவர்களை கிறிஸ்துவுக்குள்ள ஆதாயப்படுத்திக் கொள்ள கர்த்தர் ஆண்டவரை உதவி செய்யுங்க. இந்த சபையில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரை பயன்படுத்துங்க ராஜா. அப்பா அதே போல தகப்பனே இந்த நாட்களில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஆண்டவரை நடத்தப்படுகிற எல்லா சபைகளிலும் என் தேவனோட ஆளுகை இருக்க வேண்டும் ஐயா. பாதாள வாசல்கள் ஆண்டவரை சபையை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ராஜா. தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா தகப்பனே அப்பா. அப்பா இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், பிரான்ஸ் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாட்டோட அரசியலை உம்மோட கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாட்டை ஆளுகிற பொறுப்பாளர்கள் உம்மோட கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மோட ரட்சிப்பு அவர்களுக்குள்ள கடந்து போவதாக ராஜா. தேசம் ஆண்டவரே அப்பா ஐயா இன்னும் முன்னேற பரிசுத்தத்துக்குள்ள கடந்து போக ஆண்டவரே அதிகாரிகளை ஆளுக செய்யுங்க ராஜா. உமக்கு பிரியமில்லாத முடிவுகளை அவர்கள் எடுக்காதபடிக்கு ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் முடிவுகளை தகப்பனே எடுக்க தேவன் உதவி செய்யுங்க அப்பா. இந்த தேசத்தில் இருக்கிற யுத்த காரியங்கள் எல்லாம் மறையட்டும் ஐயா. எல்லா தேசத்திலும் என் தேவனோட ஜெயக்கொடி பறக்கட்டும் ஐயா. தொடர்ந்து என் தேவன் அப்பா எல்லா பகுதியும் பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. சங்கீதம் 26 பக்கம் 685. கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும். நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடே உட்காரேன். நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். என் ஆத்மாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரிக்கொள்ளாதேயும். நானோ என் உத்தமத்திலே நடக்கிறேன். என்னை மீட்டுக்கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது. சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். ஆமென். அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென். தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் என்னோடு இருக்கின்றீர். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை.
பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், விலையேற பெற்றவன் நான், மதிப்புக்கு உரியவன் நானே. இன்று மகிழுடன் நடனம் ஆடுவேன், மதிப்புக்கு உரியவன் நானே. இன்று மகிழுடன் நடனம் ஆடுவேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்தீரே, நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என் இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே இருக்கின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை. ஒப்பு கொடுங்கள் தேவாவியானவரே, உன் பிள்ளையாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் வாழ்க்கையில் நீர் இருக்கிறீர் ஐயா, ஒன்றுக்கும் கலங்காத திகையாத கர்த்தாவே. தேவனுடைய திட்டத்துக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ராஜா, எங்கள் ஒவ்வொரு கண்ணோக்கி பாரும் ஐயா, பாரும் ஐயா. இந்த ஸ்தலம் உமக்குரியது அப்பா. தேவனே, பாவத்தோடு கர்த்தாவே இந்த உதடுகளால் துதிக்க முடியுமா? தேவனே, எங்களை உயர்த்தும் ஐயா. சிறு கூட்டம் இருந்தாலும் தேவனே, ஒரு அசைவை கொண்டு வரும் ஐயா. உன் பிள்ளைகளை நிரப்பும் ஐயா, ஆவி நிரப்பும் ஐயா. வருங்காலங்களில் கர்த்தாவே எழுப்பி பிரகாசிக்கத்தக்கதாய், உமது ஊழியர்களை செய்யத்தக்கதாய் மாற்றும் ஐயா, மாற்றும் ஐயா. எங்கள் அருள்நாதரே, எங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறது ஐயா, அது ஒரு நாள் விருதாய் போகக்கூடாது அப்பா. தேவனே, எழுப்பி பிரகாசி, இதோ உன் ஒளி வந்தது என்று சொன்னீர் ஐயா. உன் பிள்ளைகள் ஒளி உள்ள பிள்ளைகளாய் மாறட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவாசை வாழ்களே, ஒவ்வொரு உணர்ந்து கொள்ள வேண்டும். இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள், இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். தேவனுக்கு நேரம் நீட்டுங்கள். ஒழுங்கி போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அதுக்கு நீயும் நானும் ஒப்பு கொடுக்க வேண்டும். உள்ளத்தில் ஆழத்தின் அவர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். வாய்களை திறந்து ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். அதற்கு தானே நாம் வந்திருக்கிறோம். அவர் செலுத்த வேண்டியதை கர்த்தரே செலுத்த வேண்டாமா? நாம் செலுத்த வேண்டும்.
சிறு பிள்ளைகளை யாராக இருக்கட்டும் கரங்களை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற வேலை தேவன் அற்புதமாய் நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீயும் நானும் ஏனோ தானோ இது அப்போ நடக்குமோ இப்போ நடக்குமோ இப்போவே நடக்கும். நீ ஒப்பு கொடுத்தால், நீ அர்ப்பணித்தால் நிச்சயமா தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. தேவனே, இந்த விண்ணிலும் மண்ணிலும் நீங்க தான் ஆட்சி புரிகிறீரையா. இந்த சபையை நீங்க தான் ஆட்சி புரிகிறீரையா. இந்த சபையை பாதாள வாசல்கள் மேற்கொள்ளாதபடி ஐயா உம்மால் உயர்த்த முடியும் ஐயா. உன் பிள்ளைகள் மனம் மாறட்டும் ஐயா, மனம் மாறட்டும். யார் எந்த உணர்வுள்ள சபையாய் மாறட்டும், ஆராதிக்கிற சபையாய் மாறட்டும். தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உண்மை என்று விருப்பம் என்று அப்படியே ஒப்பு கொடுக்கமா? நமக்கு இது புத்தி தான், இங்கேதான் தேவனுக்கிறார். ஒப்பு கொடுப்போம். நீதானே வாஞ்சையெல்லாம் உண்மைத்தானே பற்றி கொண்டே. நீதானையா என் வாஞ்சையெல்லாம் உண்மைத்தானே பற்றி கொண்டே. விண்ணிலும் மண்ணிலும் உண்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உண்மை என்று விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உண்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மோடுதான் எப்போது நான் வாழ்கிறேன். உம்மோடுதான் எப்போது நான் வாழ்கிறேன்.
இந்த மண்ணுலகில் உண்மை என்று வேறு விருப்பம் எதுவுண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உண்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உண்மை என்று வேறு விருப்பம் எதுவுண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உண்மையாக ஒப்புக்கொள்ளுங்க. தேவனே, உலகத்தில் வாழும் காலமெல்லாம் கர்த்தாவே உண்மையை சார்ந்து வாழ்வோம் அப்பா. உமக்காய் வாழ்வோம் ஆண்டவரே. ஐயா, இந்த உலகமும் மானமும் ஒழிந்து போகும். தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. அவர் உண்மையும் மெம்மையும் குறித்து பரலோகத்துக்கு ஒரு இடத்தை ஆதாயப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதற்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாய் மாற வேண்டும். இந்த பூலோகம் நம் அவரை பற்றின காரியங்களை தெரிந்து கொள்வதற்காய் படைத்திருக்கிறார். நம் அதைவிட மென்மையான காரியங்களை பரலோகத்தில் காண்போம். இந்த இடத்தில் நம்ம ஒவ்வொருவரும் உண்மையா அர்ப்பணிப்போம். இப்படியே வாழ்வும் தகப்படி. இந்த பூலோகத்தில் வாழ்வது வாழ்க்கை. உங்களுக்காய் வாழ்வோம் அப்பா. உண்மை என்று இருப்பம் என்று உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உண்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உண்மை என்று வேறு இருப்பம் என்று உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உண்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உண்மை. கர்த்தாவே, என் மத்தியில் இருக்கிறீர் அப்பா. எங்கள் ஒவ்வொருடைய நீ பேசிக் கொண்டிருக்கிறீர் ஐயா. எங்கள் உள்ளங்கள் உடைக்கப்படட்டும் அப்பா. தேவனுக்கு எழும்பி பிரகாசிக்கத்தக்கதா தேவனே, நீ அருள் கூறும் ஆண்டவரே. உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்திருந்தால் மன்னித்து கர்த்தாவின் அபிஷேகத்தால் நிரப்பும். அதற்காக தான் ஆவியானவரை கொடுத்திருக்கிறீர் ஐயா. அந்த ஆவியானவர் எங்களை 100% நடத்தட்டும் வைப்பா. எங்களை தரமட்டம் தாழ்த்துகிறோம் தகப்பனே. இந்த சபை கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்பட வேணும் அப்பா. இந்த சபையினுடைய போதகர்கள் கர்த்தரை உண்மையும் உத்தமமாய் இருக்க வேண்டும். தேவ திட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டும். உமது வார்த்தையை மட்டும் கேட்க வேண்டும். மனிதர்கள் சொல்லுகிற ஆலோசனை கேட்காதபடி உமது வார்த்தைக்கு செவி சாய்த்து ராஜா, அதன்படி வாழத்தக்கதாய் உமது ஊழியக்காரரை எடுத்து பயன்படுத்துவோம். ஒவ்வொருவரும் ஊழியக்காரிகள் ஐயா, இவர்களோடு நீ பேசும், இவங்களுக்கு கற்றுத்தாரும் அப்பா. ஆவியானவரே, நீ நடத்த வேண்டும் ஐயா. நீங்க மாத்திரம் நடத்த வேண்டும் ஐயா. நீ நடத்தினால் போதும் ஆண்டவரே. உலக மக்கள் அல்ல, மனிதர்கள் அல்ல, நீ நடத்தினால் அது ஆசீர்வாதமாக இருக்கும், அது அபிஷேகமாக இருக்கும். பிறருக்கு நாங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்போம். அதை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் தகப்பனே. தேவனே, நீர் எங்களை பலப்படுத்தும், திடப்படுத்தும். ஒவ்வொருடைய கண்ணீர் ஜெபம் கேட்க வேண்டும். யாரெல்லாம் கண்ணீரோட ஜெபிக்கிறாரோட கம்பீரத்தோடு இருப்பார் என்று வேதம் சொல்கிறது. கண்ணீர் சிந்துவதற்கு நாம் கூச்சப்படக்கூடாது. தேவ சமூகத்தில் ஊற்றி ஜெபிக்க வேண்டும். அது துருத்தியில் இருக்கும். அதற்கான ஆசீர்வாதம் நிச்சயமாய் நமக்கு தருவார். ஏனென்றால் அதற்காக தான் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், கண்ணீரோடு ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும் என்று. தேவனே, கர்த்தரை ஏதோ தானோ என்று கூடுவதற்காக அல்ல. இந்த ஓய்வு நாள் அவருக்கு உரியது. அவரை மாத்திரம் மகிமைப்படுத்த வேண்டும். அவர் நிச்சயமாய் நீங்கள் மகிமைப்படுத்தினால் இந்த ஸ்தலத்தை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருப்பார். அல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் ஒரு நாளும் உயிராத தேவன். உன்னையும் என்னையும் அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. இந்த எண்ணமும் சிந்தனமும் நம்ம மரண பரியந்தம் நிலைத்திருக்கட்டும். தேவன் நம்மளை நடத்துவார். ஏனோ தானோ ஒரு மனுஷன் நம்மளை மேன்மைப்படுத்தலை, ஒரு மனுஷன் என்னை மதிக்கலைன்றதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. தேவன் நம்மளை ஆதரி, தேவன் நம்மளை மதிக்கிறார், தேவன் நம்மளை அரண்மதிக்கிறார். தேவன் மட்டுமே நம்மளை அரண்மதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஒரு மனிதனையும் பார்த்து சோர்ந்து போகாதீங்க. ஏனென்றால் இன்று சொல்லுவான், நாளைக்கு மாறுவான். எதை செய்வாங்கன்னு தெரியாது. ஆனால் தேவன் மாற மாட்டார். தேவன் சித்தத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நல்லவர். தானன்னா 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 பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம்
சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய், சுவிசேஷத்திற்காய். தானானா 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 தானானா. பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே, தன்னோடு சேர்த்து கொள்வார். என் இயேசு விசுவாசிகள் கூடவே வைத்துக் கொள்வார், என்னை கூடவே வைத்துக் கொள்வார். தானானா தானானா இயேசு ரட்சகன், உன் வல்லமை எவ்வளவு மேன்மையானதையா, உன் கிருபை எவ்வளவு அழகானது ராஜா. தேவனே, ஜெபிக்கிற சீஷருடைய காலங்கள் எவ்வளவு அழகானது என்று சொல்லியிருக்கிறேன். பரலோகம் தான் ஆண்டவரே, எங்கள் எண்ணங்கள் அப்படியே மாறட்டும் அப்பா. உலக பிரகாரமான வாழ்வு அல்ல, பரிசுத்தம் தான் உருமாற்றம் அடைந்து முகமுகமாக என்னே சரை காண்பேன். உருமாற்றம் அடைந்து என் இயேசுவை காண்பேன். தொட்டு தொட்டு பார்ப்பேன், இயேசுவை தொட்டு தொட்டு பார்ப்பேன். தானானா தானானா ஹல்லேலூயா. தானானா 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 தானானா. பரலோகம் தான் என் பேச்சு. ஒவ்வொருக்கும் அந்த சிந்தனை உண்டாகட்டும். வெறும் வெறுமையாய் அல்ல, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம். அந்த எண்ணங்கள் பெருகட்டும். சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன், பாடச் சொல்லி கேட்பேன். சங்கீதக்காரன் நடனம் ஆடிடுவேன், அங்கு சேர்ந்து பாடிடுவேன். சேனம் ஆடிடுவேன், அங்கு சேர்ந்து பாடிடுவேன். தானானா தானானா தானானா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உள்ளங்கள் ஆனந்தமாய் இருக்கிறது. என் தேவன் பேசுகிறார், யார் உணர்கிறீர்கள்? அவர் தேவன் நிச்சயமாக தொடுவார். என் சொந்த தேசம் பரலோகமே, எப்பொழுது நான் காண்பேன். தேவனே, விசுவாசிக்கிற ஆண்டவரே, என் சொந்த தேசம் பரலோகம் ராஜா, அதை வாஞ்சிக்கிற ஆண்டவரே. இன்று ஏங்குகிறேன் தினமும். தானானே தானானா தானானா தானானே தானானா தானானா தானானே தானானா தானானா தானானா
மாற்றப்படட்டும் ஐயா. தேவனுக்கு சொந்தமாய் வாழ்வதற்கான அத்தனை காரியங்களை என் தகப்பனே நீர் மாற்றும் ஐயா. நீ தாரும் ஐயா, நீ தாரும் ஐயா. தேவனே, தேவனே, உச்சிருந்து உள்ளங்கள் வரைக்கும் உமது அபிஷேக வல்லமை கடந்து வந்து ராஜா நீதி செய்கிறவர்களாய் தேவனுக்கு உண்மையாய் வாழத்தக்கதா மாற்றும், மாற்றும் ஐயா, மாற்றும் ஐயா. ஒருவரும் வெறுமையாய் காணப்படக்கூடாது. தேவனே, அபிஷேகத்தால் நிரப்பப்பட வேண்டும் ஐயா, நிரப்பப்பட வேண்டும், நிரப்பப்பட வேண்டும். ஓரி சிக்கபா, ஓரி நகரபா, ஓ பாபா பாபா பாபா. இறைவா உமக்கு நன்றி ஐயா, இறைவா உமக்கு நன்றி ராஜா. உமது வாக்கு நிறைவேறட்டும் ஐயா, கொண்டேற்கும் சித்தம் நிறைவேறட்டும் ஐயா. இந்த இடம் உமக்குரியவர்கள், பிள்ளைகள் எல்லாம் உமக்குரியவர்கள் ஐயா. தேவனே, உங்கள் தலைகளை உயர்த்தும் ஐயா, தலைகளை உயர்த்தும் ஐயா. தேவனே கர்த்தாவே, இவர்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தும் ஐயா. எங்கள் தலைகளை அபிஷேகப்படுத்தி எங்களை உயர்த்தும் ஐயா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஐயா. நாங்கள் எதற்காக வாழ வேண்டும்? உமக்காக அல்லவா? உலகத்தின் பின்னால் போகாதபடி ராஜா, உலகத்தின் சிந்தனைகளுக்கு வராதபடி ஐயா எங்களை மாற்றும் ஐயா. இந்த வாலிப பிள்ளைகளை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும் ஐயா. உலகத்தை நோக்கி பார்க்காதபடி ஐயா, கண்ட இடங்களுக்கு சென்று தன்னை அர்ப்பணித்து போடாதபடி தேவன் என்னை காண்கிறார் என்று உணர்வோடு ராஜா இந்த வாலிப பிள்ளைகள் வாழ வேண்டும் ஐயா. உம் சித்தத்தை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். அற்புதமாய் நடத்தும் சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நான் இன்னும் சபைக்கு வந்து வசனம் கேட்டு வார்த்தை கேட்டு ஜெபித்து கொண்டு எல்லாம் தள்ளி போகிறேன், எல்லா காலமும் தள்ளி போகுது. ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் இல்லை என்கிறவர்கள் இன்னும் கூட இந்த நாளை பயன்படுத்தி உங்களை ஆராய்ந்து பார்க்கும்படி, அதைத்தான் தேவன் கொடுத்த தலைப்பு, நான் என்னையும் என் வீட்டையும் ஆராய்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு சில வசனங்களை பார்த்து நம்ம இதற்குள்ளே கடந்து போவோம். இந்த ஜூலை ஆகஸ்ட் இந்த 2 மாதமும் யூரோப் பகுதியில், இந்த பிரான்ஸ் தேசத்தில் அது வக்கன்ஸ் லீவ் நாளாக இருந்தது. அநேகர் சந்தோஷமாக அவங்கவுங்க இருக்கிற இடத்துல நாட்களை கழிச்சிருப்பீங்க. அநேகர் அவரவர் தேசங்களுக்கும் போயிருப்பீங்க. அதையெல்லாம் நினைவு கூறும்படி அவங்கவுங்க இருக்கிற இடத்துல இருந்தாலும், சிலர் அவங்களோட தேசத்துக்கு போயிருந்தாலும் தேவன் உண்மையாக தான் பேசுவார் இல்லைங்களா? அது போல் நம்மளும் இந்த காரியத்தை ஒரு பகுதியை நம்ம சிந்தித்து கொள்வோம். அந்த மாதிரி தூர தேசம் போனவங்க, தன்னோட தேசத்துக்கு போனவங்க அங்கே நிறைய மாற்றங்களை பார்த்துருப்போம். தேசத்தில் ஒரு மாற்றம், நான் வாழ்ந்த பகுதியில் ஒரு மாற்றம், தெருக்களில் ஒரு மாற்றம் பார்த்துருப்போம். அதே போல் நம்ம அந்த தேசத்தில் உலகத்தானாய் தேவனை அறியாத ஜனங்களாக இருந்திருக்கிற காலத்தில் நம்ம ஒரு சில ஜனங்களோட நம்ம வாழ்ந்திருப்போம், பழகி இருப்போம், சுற்றி இருப்போம். அவர்களோடு இணைந்து சில பிழைகள் விட்டுருப்போம். நம்ம கூட சேர்ந்ததுனால அவங்க சில பிழைகள் விட்டுருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம ரட்சிப்பு என்கிற பாத்திரத்துக்குள்ளே வந்துட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம். அப்படி நீங்கள் உங்களோட தேசத்துக்கு, உங்களோட ஊருக்கு, உங்கள் நாட்டுக்கு இல்லை தனிமையில் போகும்போது, அப்படி உலகத்தில் ரட்சிக்கப்படாததுக்கு முன்பு இருந்த ஒரு சொந்தத்தையோ, ஒரு தெருவில் இருக்கிற ஒரு நண்பனையோ, யாரோ ஒருத்தர் நீங்கள் சந்திக்கும் பொழுது நீங்கள் உங்களையும் அவரையும் வச்சு பார்க்க முடியும். அப்படி நான் போய் அந்த தேசத்தில் சுற்றி திரியும் பொழுது பார்த்த ஒரு விஷயத்தை நான் துரிதமாக ஷேர் செய்து உங்களுடைய கவனங்கள் கர்த்தரை நோக்கி இருக்கும்படியாக. நம்ம அந்த தேசத்துக்கு போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, பல வருஷம் ஆச்சு, நம்ம தேசம் எவ்வளோ மாறிடுச்சு, ஊர் தெரு எல்லாம் மாறி இருக்கு, நல்ல வசதி வாய்ப்பு கூடிடுச்சு, குடிசைகள் மாறிடுச்சு, நல்ல பெரிய வீடுகள் எல்லாம் ஓகே. அப்படியே சுற்றி தெரியும் போது ஒரு இடத்துல ஓரமாக நம்ம அப்படி ஒரு வண்டி விட்டுட்டு ஒரு சின்ன ஒரு கடையில் போய் ஏதோ ஒரு ஜூஸோ ஏதோ வாங்கி குடிச்சிட்டு நிற்கும் பொழுது, தூரத்தில் ஒரு மனுஷன், ஆண்கள் மனுஷன் எடுத்துக்கொள்ளுங்க, பெண்கள் மனுஷி என்று எடுத்துக்கொள்ளுங்க, 2 பேருக்குமே தான் நின்று பார்க்கும்போது ரோட்டோரத்தில் அது ஒரு மனித உருவமா என்று தெரியாத அளவுக்கு உருகி போய்
அவங்களோட உடம்பெல்லாம் நாற்றம் அடித்து அது எலும்பு கூடு பட்டு கொண்டிருப்பது போல ஒரு தோற்றம். எலும்பாக ஒரு உருவம் படுத்துட்டு இருக்குது. அது உடல் எல்லாம் தோல் எல்லாம் சுருங்கி ஒரு அசைவு இல்லாமல் நடு ரோட்டில் ஒரு ஓரமாக ஒரு கொரடோரத்தில் படுத்துன்னு இருக்கும் பொழுது அதை கண்ட இருதயத்தில் ஒரு பாரம், ஒரு கவலை. யார் இந்த மனுஷன், யார் இந்த மனுஷி? இந்த ரோட்டோரத்தில் ஒழுங்காக துணி இல்லாமல் அழுக்கமாக அவங்களுடைய உடலெல்லாம் அந்த சதையெல்லாம் சுருங்கி போய் ஒரு இறந்த ஒரு காட்சியை மாதிரி இருக்குது. ஒரு இறந்து போன சடலத்தை போல் முடியாமல் படுத்து அது முன்னறிந்து கொண்டிருக்கிறாங்க, முறுமுறுத்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறாங்க. அதுக்கிட்ட போய் பார்க்கும்போது, நீங்கள் யார் பிரதர், நீங்கள் யார் சிஸ்டர் நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது பேச முடியாத ஏதோ அந்த உடலில் உயிர் ஒட்டிகிட்ருக்குது. அந்த நிலைமையில் பார்க்கும் பொழுது நம்ம மனசு கேட்காம அவங்கள கொஞ்சம் தண்ணி வாங்கி வாயில் ஊற்றுவோம், இல்லை ஒரு ஜூஸ் ஏதாவது கொடுத்து அவங்கள தேற்றலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது எதிரில் படுத்துருக்கிற அந்த சகோதரன், அந்த சகோதரி நல்லா இருக்கிற திடகாத்திரமாக இருக்க நம்மளை பார்த்து சிரிக்கிறதை கண்டு, இவங்க நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்களே, தெரிஞ்சவங்களா என்னன்னு தெரியலேன்னு உற்று பார்க்கும் பொழுது அங்கே ஒரு அசைவு காட்டி கிட்ட கூப்பிட்டு பேச முடியாத அந்த குரலில் ஏதோ சொல்கிறாங்க. நம்ம காதை கிட்ட போய் கொடுத்து கேட்கும் பொழுது நம்ம கண்களில் ஒரு கண்ணீர். எனக்கு நன்காய் அறிந்த தெரிந்த ஒரு சகோதரன், ஒரு நண்பன், என்னை விட நல்ல வலிமையான, உயரமான, தோற்றமான, வசதியான ஒரு சகோதரன் இப்படி ஒரு நிலைமையில் கிடக்கும் பொழுது உங்கள் மனநிலைமை எப்படி இருக்கும்? என் கூடவே சுற்றி என்னோட எல்லா காரியமும் செய்து அதிகமாக என்னோட இருந்த ஒரு சகோதரன் இப்படி கிடக்கிறானே. அந்த நேரத்தில் தான் என் இருதயத்தில் சிந்திக்கும் பொழுது, இவன் இப்படியெல்லாம் நோய்வாய்ப்பட்டு தன்னுடைய பாவத்தினால, தன்னுடைய சுகவீனத்தினால, பலவீனத்தினால இப்படி கிடக்கிறானே என்றால், ஆண்டவரே நானும் தானே இப்படி கிடக்கணும். உண்மையா இல்லைங்களா? என் கூடவே இருந்து அதிகமாக என் கூட அதிக நேரம் ஒதுக்கி நாங்கள் எல்லாம் ஒன்றாம் இருக்கும் பொழுது இங்கே நான் மட்டும் நல்ல திடகாத்திரமாக, பலமாய், நல்ல சுகமாக, நல்ல விதமாக நிற்கும் பொழுது இவன் இப்படி ரோட்டோரத்தில் மடிந்து கிடக்க என்ன காரணம்? அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் பாவிகளாக, பாவம் செய்கிறவர்களாக, தவறு செய்கிறவர்களாக நம்ம இருதயத்தையும் அழித்துக்கொள்கிறோம், நம்முடைய சரீரத்தையும் தீங்கான காரியங்கள் செய்யும்போது அழித்துக்கொள்கிறோம். ஆனாலும் நம்ம என்ன ரொம்ப வசதியாக, நம்ம அவ்வளோ முக்கியமாக? நீங்கள் மெதுவாக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஏன் கர்த்தாவே என்னை இப்படி வச்சிருக்கிறீங்க? என்னோட சுற்றித்திலிருந்து நான் செய்த பாவங்களில் ஈடுபட்டு என்னை விட அவன் சற்று நல்லவன் தான், ஆனாலும் இப்படி ஒரு நிலைமையில் அவரோட வாழ்க்கை இந்த சிறு வயதில் இப்படி படுத்திருக்கும் பொழுது நான் இப்படி இருக்க காரணம் என்ன? நல்ல உணவா, நல்ல பாதுகாப்பான சூழ்நிலைமையா, இல்லை எங்கள் அப்பா அம்மா ரொம்ப நல்லா பார்த்துக்கினாங்க? இல்லை, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிந்ததுனால் நான் பாதுகாக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. அது மட்டும்தான் உண்மையா இல்லைங்களா? அதான் உண்மை. அவன் இப்படி கடக்கிறான் என்றால் நானும் அப்படி தான் கிடக்கணும். அவன் செய்த பிழைகளுக்கு இந்த தண்டனை அவன் அடைகிறான் என்றால் அவனை விட கூடுதலாக நான் இருந்திருக்க வேண்டும். என் கர்த்தர் என்னை மன்னித்தார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு என்னை மன்னித்து என் இருதயத்தை, என்னுடைய ஆத்மாவை காத்தது மாத்திரம் இல்லாமல் இந்த நாட்களில் என் சரீரத்தையும் பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எடுப்போம் நம்ம சங்கீத பகுதியில் சங்கீதம் 62:2 சங்கீதம் 2வது சங்கீதத்தை நம்ம வாசிப்போம். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. மறுபடியும் படிங்க சிஸ்டர். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. இதுதான் உண்மை. அவரே என் கண்மலையாக இருந்தார். ஹல்லேலூயா. அவர் என்னை ரட்சிப்புமாக இருந்தார். அவர் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும்.
அதிகமாய் அசைக்கப்படுவதில்லைன்னு தான் போட்டிருக்குது. ஆனால் லேசாக ஒருவேளை நம்ம அசைக்கப்படலாம். அதிகமாக என் வாழ்க்கையில் ஆட்டம் இல்லை, என்னுடைய சரீரத்தில் பெரிய ஒரு பிரச்சனை இல்லை, என் வீட்டில் பெரிய ஒரு நடுக்கம் இல்லை, ஆனால் லேசாக இருக்கலாம். அதிகமாக இல்லாமல் என் தேவன் பாதுகாத்தார். அல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய ஆண்டவர்! இந்த ஆண்டவரை அறிந்தும் அவர் செய்த எல்லா காரியத்தையும் நம்ம கடந்த வருஷத்தில் செய்தால் அந்த நேரத்தில் நன்றி, அந்த நேரத்தில் அவர் உயர்த்துவது, ஒரு காணிக்கை செலுத்துவது, அதோடு சரி. போன வாரம் செய்தால் அந்த நேரத்தோடு இல்லை. அவர் என் பிறப்புக்கு முன்பாக என்னை அறிந்தவர். அல்லேலூயா. நான் என்ன பிழைகள் விடுவேன், என்ன தப்பு செய்வேன் எல்லாம் அறிந்தும் என் முன்பதாகவே என்னை மன்னித்து, நீ ஒரு நாள் வரும் என் வார்த்தையை நீ கேட்பாயானால் உனக்கு இதோ சுகம் தருவேன் என்று சொல்லி, அல்லேலூயா, அதை அறிந்திருந்தார் அவர். அதனால் அதை உணர்ந்தவர்களாக கர்த்தராகிய இயேசு இந்த பூமியில் வந்துட்டாரு. அவருடைய சீஷர்கள் வந்துட்டாங்க. வசனம், வார்த்தை எல்லாம் நிரம்பி விட்டது. ஆனாலும் இன்னும் என் வாழ்க்கையில் ஏன் ஒரு சோகம், ஏன் என் வாழ்க்கையில் ஒரு கண்ணீர், என் வாழ்க்கையில் ஏன் தீராத ஒரு நோய், ஏன் என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை. கடந்த வாரத்தில் ஊழியக்காரர் மூலமாக பேசப்பட்ட அதே வசனங்கள் தான். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அவர் சொன்ன வார்த்தை. நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆனாலும் ஏன் அது கடந்து வந்து எல்லார் மேலேயும் அது விழலை, அதுதான் நம்ம ஆராய போகிறோம். ஆனால் அது எல்லாருக்கும் சொல்லலை, ஆபிரகாமுக்கு தான் சொன்னார். அல்லேலூயா. அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒவ்வொருவரும் அந்த வார்த்தைகளை சுதந்திரத்து கொள்ள வேண்டும். அதுக்கு இணையான துரிதமாய் சில வசனங்களை நம்ம பார்த்து கடந்து செல்வோம். லூக்கா 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா 6ல் 46, 47, 48, 49 ஒரு 4 வசனங்கள் பார்த்து இயேசுவோடைய காரியம் என்னவா இருக்குது, அவர் என்ன சொல்கிறாருன்னு நம்ம அதை ஆராய்வோம். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம நேரடியாக நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். ஏன்னா நம்ம எல்லாமே சபைக்குள்ளே இருக்கிறவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க. இயேசு யார், பிதா யார், ஆவியானவர் யார், நம்ம கடந்த நாட்களில் என்ன சொல்லப்பட்டது, வார்த்தை மூலமாக என்ன வந்தது, ஊழியர்கள் மூலமாக என்ன காரியம் சொல்லப்பட்டது, எப்படிப்பட்ட எச்சரிக்கை தரப்பட்டது எல்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் நம்ம சங்கீதத்தில் பார்த்தது போல அவரே என் கன்மலை, அவர் என் ரட்சிப்பு, அவர் என் அரணாக இருக்கிறார், என் கோட்டை, என் உயர்ந்த அடைக்கலம் எல்லாம் சொல்கிறோம். அதே தான் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசுவே நேராக சொல்கிறார். என்னை நீங்கள் ஆண்டவரே ஆண்டவரே, கர்த்தாவே, இயேசுவே, எங்கள் பிதாவே எல்லாம் சொல்கிறீங்க, எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நான் சொல்லுகிறபடி நீங்கள் ஏன் செய்யாமல் போகிறீங்க? இந்த நாளில் தேவன் நம்மளை பார்த்து, என்னையும் உங்களையும் பார்த்து கேட்குற கேள்வி இதுதான். நான் தான் ரட்சகர் என்று தெரிஞ்சிடுச்சு, நான் தான் தேவன் என்று தெரிஞ்சிடுச்சு, நான் தான் உங்களை படைத்தேன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனால் உங்களுக்கு எல்லாம் சொல்லப்பட்டு விட்டது. நீங்கள் உண்மையாகவே என்னை கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்கிறீங்க, ஆண்டவரே ஆண்டவர் என்று சொல்கிறீங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியத்தை நீங்கள் ஏன் செய்யாமல் போகிறீங்க? நான் செய்யாததெல்லாம், நான் சொல்லாததெல்லாம் செய்கிறீங்க, நான் செய்யாததெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு அந்த நாட்களில் நின்று கேட்ட இயேசு இந்த நாட்களில் உங்கள் முன்பாக நின்று கேட்டால் நீங்கள் நிச்சயமாக செவி கொடுப்பீங்களா? நீங்கள் காது கொடுப்பீங்களா? அந்த இயேசு தான் உங்களை கேட்குறார். என் ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்லியும் நீங்கள் நான் சொல்லுகிறபடி நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கவலையோடு இந்த நாட்களில் நம்ம அடுத்த வசனத்துக்குள்ளே போவோம். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா. அவர் இது ஒரு அமைதியான ஒரு சவாலாக பார்க்கலாம், இல்லை ஒரு தீர்க்கமான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக பார்க்கலாம். எப்போதும் தேவனோடு இயேசுவோடு ஆவியானவர் உதவியோடு வாழ்வர்களுக்கு மாத்திரம் இல்லை, இந்த நாட்களில் இங்கே அமர்ந்து இருக்கிறவங்கள அநேகர் எனக்கும் தெரியும்,
ஏதோ நான் ஒரு கட்டாயத்துக்காக, நான் ஒரு விருப்பத்துக்காக, சரி என் கணவர் கூப்பிடுறாரு, என் மனைவி கூப்பிடுறாங்க, எங்கள் அப்பா அம்மா இங்கே வராட்டி திட்டுவாங்க அடிப்பாங்கன்னு சொல்லி வருகிறவர்களுக்கு தேவன் பேசுகிறார். தீர்க்கமாய் பேசுகிறார். அவர் தெளிவாக சொல்கிறார், என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறான் என்று அவர் ஏதோ மறைத்து வச்சு புதைச்சி வச்சுட்டு போகாமல் அவர் நேரடியாக சொல்கிறார், நான் உங்களுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. நீ இப்படி வாழ்ந்து பாரு, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி நான் உனக்கு காண்பிப்பேன். அப்பா அம்மாவுக்காக இல்லை, கணவர் கோச்சுக்குவார்னு கிடையாது, மனைவிக்காக அல்ல, என்னை படைத்த தேவத்தை நான் பணிந்து கொள்ள வருகிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்க போகிறேன். ஏன்னா நம்ம தலைப்பில் பார்த்தோம், நான் என்னையும் என் வீட்டையும் ஆராய போகிறேன். என் வீடு இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, ஒரு போராட்டமாக இருக்குது, ஒரு குறைவில் இருக்குன்னாக்கா, இயேசு இந்த அன்னைக்கு சொன்ன மாதிரி அவர் காண்பிக்காமல் போகலை, அவர் காண்பிச்சிட்டார். ஆனால் நம்ம செய்யலை, அவர் எதையுமே மறைத்து வைக்கல. நம்ம அடுத்த வசனத்துக்குள்ளே நம்ம போவோம். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. நம்ம பிறந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் எவ்வளோ வசனம் வார்த்தை ஊழியர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. எந்த நேரமும் ஜெபிக்கிற ஜெப பங்கில் பேரை கொடுத்துட்டோம். ஏதோ ஒன்று தேடிட்டே இருக்கிறோம். ஆனால் அவர் இலகுவாக அழகாக நம்மளோட பேசுகிறாரு. ஆழமாய் தோண்டி கற்பாறையின் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். நான் உங்களுக்கு காண்பிப்பேன்னு சொல்லிட்டு அவர் அந்த கருத்தை அழகாக சொல்கிறார். கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் என்னோட அஸ்திவாரம் பணத்தின் மேலே இருக்குது, பலத்து மேலே இருக்குது, ஸ்ட்ராங் மேலே இருக்குது, ஒரு பெரிய கூட்டத்தின் மேலே என்னுடைய அஸ்திவாரம் இருக்குது, என்னுடைய பரம்பரையாக வைத்திருக்கிற சில காரியங்கள் மேலே என் அஸ்திவாரம் இருக்குது என்று சொன்னால் அது நிச்சயமாய் நிலை நிற்காது. அதற்கு அநேக எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்த்துருக்க முடியும், இப்போயும் பார்த்துட்ருக்குறோம். அப்போ ஆழமாய் தோண்டி அந்த கற்பாறையின் மேலே வீடு கட்டணும்னு சொன்னால் அது எப்படி? அந்த வீடு, அந்த அஸ்திவாரம் யாராக இருக்க வேண்டும்? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தர் மறுபடியும் அதை நமக்கு நினைவூட்டுகிறார். இந்த நாளில் அந்த அஸ்திவாரத்தை நீ போட்டுக்கொண்டு சொல்லி நம்மளை இன்னும் அவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியுது, இது ஒரு ஸ்கூலோ காலேஜோ இல்லை, இந்த சிலபஸ் முடிஞ்சிருச்சு, அடுத்த சிலபஸ் போயிடலாம், என் பிள்ளைகள்லாம் தேடிட்டாங்கன்னு சொல்லி அவர் இன்னும் பார்க்குறார். என் பிள்ளைகளுடைய வீடு இன்னும் அசைக்கப்படுது, அசையுது, அதிகமாக அசையுது, ரொம்ப ஆடுது. கர்த்தர் இந்த நாளில் அதுக்கு ஒரு முடிவு கட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ அந்த 48வது வசனத்தில் பார்த்த மாதிரி வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில், நம்மளுடைய வேலை ஸ்தலத்தில், நம்மளுடைய ஆவிக்குரிய பகுதியில், எல்லா பகுதியிலையும் ஒரு பெருவெள்ளம் வந்தால், இயற்கையில் உண்மையிலே ஒரு பெருவெள்ளம் வந்து நம்ம இன்றைக்கும் அதை பார்க்குறோம். எத்தனையோ பில்டிங்ஸ் அடிச்சுன்னு போகிறது, ஒரு ஊரே காலியாகிறது, ஒரு பட்டணம் காலியாகுது, அந்த தேசமே அழிஞ்சு போகுது. ஆனால் ஏதோ ஒரு சில பில்டிங் நிற்கும், உண்மைதான் இல்லைங்களா? இந்த பக்கம் வெள்ளம் வந்து பாதிக்கப்பட்டாலும் அந்த ஜனங்களை இன்னொரு இடத்துல பாதுகாப்பாக வைக்கிறாங்க. அப்போ அங்கே அசைக்கப்பட முடியாத சில இடங்களும் உண்டு. அல்லேலூயா. அதே வெள்ளம் வந்து இடிக்கும் பொழுது சில வீடுகள், சில பில்டிங், சில இடங்கள் நிற்குது. அப்போ அங்கே போய் ஜனங்களை மீட்டு வைக்கிறாங்க, பாதுகாத்து கொள்கிறாங்க. அப்போ ஒரேடியாக நாசம் இல்லை, அழிவு இல்லை. ஸ்ட்ராங்கான இடங்கள் கிடைக்கும் பொழுது நம்ம ஜனங்களை பாதுகாத்து கொள்கிறோம்.
அப்போ அந்த பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. அல்லேலூயா. கடந்த நாட்களில் பெரிய பெரிய பிரச்சனைகள், போராட்டம், கோபமூட்டுகிற காரியம், சாபமான காரியம். நான் உழைத்து என்னுடைய வீட்டில் நிம்மதியாக வாழுறேன், ஆனால் என்னால் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்க முடியல, ஒரு மனம் விட்டு சிரிக்க முடியல, பேச முடியல, ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழ முடியல. ஏதாவது ஒரு சஞ்சலம், ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை, ஒரு வெள்ளம் வந்து வந்து என் வீட்டை இடிக்குது. அப்படின்னு நம்ம எல்லாருமே தான் இருக்கிறோம். யாருமே இதில் வந்து வித்தியாசமே இல்லை. இவங்களாம் ஒரு பிரச்சனை இல்லைங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒருவரும் கிடையாது. ஆனால் ஒரு சில வீடுகளில் அந்த பெருவெள்ளம் நீரோடை வந்து இடித்தாலும் அவங்க நிற்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க மடிந்து போகிறதில்ல, அவங்க இடிஞ்சு போகிறதில்ல. அதை அசைக்க முடியாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அந்த வீடு கண்மலையின் மேலே. பெரிய பணத்தினால அடிக்கி அவங்க அஸ்திபாரம் போடல. அவங்க இன்னைக்கு எல்லாருக்கும் பணம் இருக்குது. சிலருக்கு இந்த ஜெனரேஷனில் வந்து சம்பாதிச்ச பணங்கள் தேவையானது இருக்குது. சிலருக்கு நம்முடைய மூதாதையர் செய்து வைத்தது இருக்குது. எல்லாத்துக்கும் தேவையானது இருக்குது. ஆனால் அதை வச்சு நான் மனமகிழ்ச்சியோடு இருக்கிறேன்னு சொல்லவே முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வீட்டினுடைய அஸ்திவாரமாக இருந்தால் அந்த வீடு கண்மலையின் மேலே அது கட்டப்பட்ட வீடாக இருக்கும். அல்லேலூயா. அதான் உண்மை. அது உண்மையா இல்லைங்களா? அதான் உண்மை. இல்லாவிட்டால் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த நாள் ஆராயும்படி தான். எனக்கு ஒரு வார்த்தை நேரம் கிடைச்சிருச்சு, நான் வந்து ஏதோ பேசிட்டு போக போகிறேன், எனக்கு கிடைத்த வாய்ப்புக்காக பேச போகிறேன்னு எனக்கு கிடையாது. அவருடைய வார்த்தையை கேட்டு நம்ம கண்மலையின் மேலே போய் நின்றால் கர்த்தர் பாதுகாப்பார்னு சொல்கிறார். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அந்த வீடு பாதுகாக்கப்படும். அந்த வீடு கண்மலையின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்டதாக இருந்தது. அடுத்துங்க, என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதினவுடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அப்போ காக்கக்கூடிய கடவுள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிற்கிறாரு. எல்லாவற்றையும் பாதுகாக்கக்கூடியவர் நிற்கும் பொழுது எல்லாரும் பாதுகாக்க தான் படணும், இல்லைங்களா? அதான உண்மை. ஒரு மிலிட்ரி ஆர்மி வந்து இறங்கிடுச்சு ஒரு போராட்டம்னாக்கா அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படணும். ஆனால் இந்த இடத்துல இயேசு ரெண்டு வீட்டை காண்பிக்கிறார். ஒரு வீடு பாதுகாக்கப்படுது, ஒரு வீடு பாதுகாக்கப்படலை. அப்போது இயேசுவே வந்து நின்றாலும் அவர் கண் முன்னாக எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுருவோமா, எல்லாரும் பாதுகாக்கப்பட்டுருவோமா? ஏன்னா நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்குது, அந்த கோபம் இருக்குது. நானும் தான் சபைக்கு போகிறேன் பல வருஷமாக, என்ன நடந்துச்சு? அப்படி ஏதாவது கேள்வி அநேக வருடம் உங்களுக்குள்ளே இருந்தால் இன்றைக்கி அதை எடுத்துருங்க. நான் அஸ்திபாரத்தை இயேசு மேலே தான் போட்டேன்னு சொல்கிறவன் அந்த மாதிரி கேள்வி கேட்கவே முடியாது. ஹல்லேலூயா. அப்படி கேட்கவே முடியாது. ஆனால் ஆராய்ந்து பார்க்கலாம். அப்புறம் இத்தனை வருஷம் அந்த கண்மலையின் மேலே நான் அஸ்திபாரம் போட்டிருந்தால் என் வீடு நிலை நின்று இருக்கும். நான் மண்ணு மேலே போட்டிருக்கிற பொழுது இந்த நாளில் அவர் பேசுகிறார். அதை நம்ம காண்பித்து கொடுக்குறார். அதான் நான் உங்களுக்கு காண்பிப்பேன். அப்போ நான் மண்ணின் மேலே கட்டும்போது அது இடிந்து போகும். என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பா இருக்கிறான். முதல்ல சொல்லப்பட்டவன் கண்மலையின் மேலே வீடு கட்டுறான். இன்னொருத்தன் வந்து மண்ணின் மேலே வீடு கட்டுறான். முன்னையாவது நம்ம பார்த்தோம், பெருவெள்ளம் வந்து மோதி அது அசைக்கப்படலை. ஆனால் இங்கே பார்க்குறோம், நீரோட்டம் அதன் மேலே வந்து மோதின உடனே அந்த வீடு விழுந்து போகுது. ஏன்னா அது மண்ணில் கட்டப்பட்டிருக்கிறதுனால. என் அஸ்திவாரத்தை இயேசு கிறிஸ்து மேலே நான் வைக்கும் பொழுது என் வீடு ஆட்டோமேட்டிக்காக பாதுகாக்கப்படுவதை நம்ம உணர முடியும்.
எல்லாமும் தெய்வம் தான். நிறைய தெய்வம் இருக்குது. இந்த தெய்வத்துக்கும் ஒரு இடத்த கொடுத்து வைப்போம் வீட்டில், அதுக்கும் ஒரு குறி போட்டு வைப்போம், இதுக்கும் ஒரு கன்னத்தில் போட்டுன்னு வைப்போம். எல்லாத்து மேலேயும் நம்ம கட்டும் பொழுது அந்த வீடு மண்ணின் மேலே கட்டப்பட்ட வீடாக தான் இருக்கும். நீங்கள் அதை ஒத்துக்கொள்கிறீங்களா? நான் சொல்கிறது உண்மைன்னு ஒத்துக்கொள்கிறீங்களா? அப்போ இயேசு என்னையும் உன் வாழ்க்கையில் சின்ன ஓரமாக வச்சுக்கோன்னு சொல்லலை, நான் தான் உன்னுடைய வாழ்க்கையாக இருக்கணும்னு சொல்கிறார். அதான் காண்பிக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நம்ம வீடு அசைக்கப்படாது. அதை முதல்ல சங்கீதத்தில் பார்த்தோம், அவரே என் கண்மலை. இன்னும் 100 வசனம் இருக்குது. அவர் என் கண்மலையாக இருக்கிறார். அவர் கண்மலையின் மேலே கட்டப்பட்டிருக்கிறேன், கண்மலையின் மேலே நான் வாழுறேன், கண்மலையின் மேலே நான் பாதுகாக்கப்படுறேன். அந்த கண்மலை கண்மலை கண்மலை, அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே அந்த கண்மலைக்கு ஒரு பெரிய ஒரு காரியம் இருக்குது. அந்த கண்மலை அநேக தாகத்தை தீர்த்தது. அநேகருக்கு அந்த கண்மலை யாருன்னு தெரியும். ஆனாலும் நம்ம வசனம் மூலமாக நம்ம பார்ப்போம். அந்த கண்மலை அது இயேசு தான் அந்த கண்மலையாக இருக்கிறார். அல்லேலூயா, இல்லைங்களா? அது அநேக வசனம் உண்டு. இயேசு கிறிஸ்து தான் அந்த கண்மலையாக இருக்கிறார். வேறு எது மேலே நம்ம வீட்டை கட்டினாலும் அது நமக்கு நிச்சயமாக நம்ம பாதுகாப்பு தராது. அதுக்காக தான் இந்த வசனங்களை இயேசுவே எடுத்து காண்பிக்கிறார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்தில் நம்ம அதனுக்குரிய அந்த விளக்கத்தை பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10:4 வசனம். அந்த கீழ் வசனத்தில் மாத்திரம் படித்தாலே போதும். எல்லாம் தேவைன்னா ஃபுல்லாக படிக்கலாம், பிரச்சனை இல்லை. 1 கொரிந்தியர் 10:4. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. அந்த கண்மலை கிறிஸ்துவே. என் வீட்டை முழுவதுமாக நான் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னாக்கா அந்த வீடு அசைக்கப்படாது. அந்த அஸ்திபாரம் பலமாக இருக்கும். நம்ம நிறைய கேள்விகள் கேட்கவே முடியாது. பக்கம் பக்கமாக எழுதி வச்சுட்டு ஞாபகம் வச்சுட்டு ஏன் இப்படி நடக்குது, எதற்காக அப்படி நடந்தால் நான் ஒன்று தான் நான் சொல்ல முடியும், நீ உன்னுடைய அஸ்திபாரத்தை, உன்னுடைய மூலக்கல்லை, உன்னுடைய வீட்டை நீ இயேசு மேலே கட்டலை. இயேசு மேலே கட்டினால் தினம் அவர் உனக்கு பதிலை கொடுத்துட்டே போயிட்டுருப்பார், பதில் தருவார். பாதிப்புகள் வரும்பொழுது ஏன் என்னை இயேசு கைவிட்டார்னு நீ கேட்கவே முடியாது. எனக்கு தெரியும், நான் அவருடைய வார்த்தைகளை கேட்காம போனதுனால இந்த பாதிப்பு வந்தது. நான் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து போகும்போது எனக்கு பாதிப்பு வருது கிடையாது. இது உண்மையிலே நீங்கள் ஒத்துக்கொள்கிறீங்களா? அவருடைய மேலே என் வீட்டை கட்டும்பொழுது நான் பாதிக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. நம்ம இன்னும் ஒரு சில வசனங்கள் பார்த்து நம்ம கடந்து செல்வோம். இன்னும் கூட மத்தேயு 7ஆம் அதிகாரம் அதே காரியம்தான். ஆனாலும் நம்ம வீடும் நம்மளையும் பரிசோதிக்கும்படி மத்தேயு 7 24, 25, 26 ஒரு 3 வசனம் நம்ம பார்ப்போம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அல்லேலூயா. ஆகையால், ஏன்னா நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை, இந்த வசனங்களை, வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி நடக்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஹல்லேலூயா. நம்ம புத்தி உள்ள மனுஷர்களாக இருக்கணும்னா, நல்ல திறமையாக வேலை செய்து பணம் சம்பாதித்து பொருள் சம்பாதித்தால் அவன் புத்தி உள்ள மனுஷனாக இருக்கவே முடியாது. கோடீஸ்வரர்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனையும் தெரியும், லட்சாதிபதிகள் வீட்டில் இருக்கிற குறைபாடுகளும் தெரியும். ஆனால் கண்மலையின் மேலே வீட்டை கட்டுகிறவன் தான், அவன்தான் புத்திசாலியாக இருக்க முடியும். அவன் புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாக இருப்பான்.
அப்போ இந்த நாள் நான் உங்களுக்கு காண்பிப்பேன் சொல்லி தேவன் காண்பிக்கிற, இயேசு காமிச்சு கொடுக்குற விஷயங்கள் இதுதான். இந்த வார்த்தைகளை கேட்டு நடக்கும் பொழுது அவன் தன் வீட்டை, முதலாவது நம்ம எங்கெங்கெல்லாம் போல, அவன் தன்னுடைய வீட்டை அவன் சரியாய் புத்தியோடு கட்டுகிற மனுஷியாய் இருக்கணும்னு சொன்னால் நம்ம மறுபடியும் நினைப்பூட்டுக்கிறோம் இந்த வார்த்தைகளை கேட்டு. அப்போ இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் எங்கே பிரதர் போகிறது? நீங்களாம் ஏதோ வசனங்கள்லாம் பேசுகிறீங்க, சில வசனங்கள்லாம் உங்கள் ஞாபகம் இருக்குது, இயேசுன்னு சொல்கிறீங்க, வேதம்னு சொல்கிறீங்க, உபவாசம்னு சொல்கிறீங்க, ஜெபம்னு சொல்கிறீங்க. நாங்கள் உங்களோட தானே பிறந்து வாழ்ந்தோம் வளர்ந்தோம், உங்கள் கூட தான் இருக்கிறோம். நாங்கள் என்ன பெருசாக எங்கே போய் என்ன கற்றுட்டு வந்துட்டோம்? நாங்கள் படிக்கிற ஸ்கூலில் இது கற்றுக் கொடுத்தாங்களா? இல்லை. நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் வாழுகிறோம் வளர்கிறோம். ஆனால் எல்லார் வீட்லேயும் இந்த பைபிள் இருக்குது இல்லைங்களா? இந்த வேதாகமம் இருக்குது. உண்மையாகவே அதில் உள்ள வசனங்களை நான் என்றைக்காவது எடுத்து படித்து பார்க்க போகிறேன், அது என்ன தான் சொல்லுதுன்னு நான் நிதானித்து பார்க்க போகிறேன்னு நீங்கள் செய்து பாருங்கள். நீங்கள் புத்தி உள்ள மனுஷனாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. அந்த வசனம் தான் சொல்லிச்சு, வேற எதுவுமே இல்லை. சில நம்ம தெருக்கல்ல நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில் இந்த வீடு மட்டும் எப்படி பெரிய வசதியாக இருக்கிறாங்க, அப்போ அந்த வீட்டு தலைவனோட நம்ம கொஞ்சம் பழகி என்னான்னு கேட்டு பார்ப்போம். அவர் சில பிஸ்னஸ் செய்வார், அவ்வளோதான். அவருக்கு அந்த புத்தி இருக்கும், எப்படி பணத்தை ரெட்டி பார்க்குறது, எப்படியெல்லாம் பணத்தை முதலீடு போட்டு பெருசாகலாம். ஓகே, அதை கற்றுக்கினா நல்ல விஷயம், நீங்கள் பணத்தில் பெருசாகலாம். ஆனால் அதுக்கு போய் நம்ம மூலதனம் தேடணும், பணம் தேடணும், அந்த பிஸ்னஸ் எப்படி நமக்கு தெரியாது. ஆனால் உனக்கு காண்பிப்பேன்னு இலகுவாய் சொன்ன இயேசு சொல்கிறாரு, அது நம்ம வீட்டிலேயே அந்த வேதாகமம் இருக்குது, அந்த வார்த்தை வசனங்கள் இருக்குது. மறுபடியும் அங்கே என்ன காண்பிக்கிறோம்? என் வார்த்தைகளின் படி, என் வார்த்தைகளை கேட்டு, என் வார்த்தைகளை கை கொண்டு, என் வார்த்தைகளை படித்து பாருங்கள். வீட்டில் உட்காந்துச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் அமர்ந்து வசனத்தை படிக்கும் பொழுதே உங்கள் வீடு கட்டப்படும். அல்லேலூயா. அது உங்களோட வாய்களை திறந்து நீங்கள் படிக்கும்போது, இயேசு இப்படியாய் சொன்னார், இயேசு என்னை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி, இயேசு நோய்களை சுகமாக்கினார் என்று சொல்லி நீங்கள் அதை படிக்க படிக்க உங்களுடைய நாடி நரம்பு எலும்பு தசைகளில் கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஆனால் இங்கே நம்ம நிறைய பேர் இடத்துல ஏதோலாம் தேடுறோம், அந்த வசனத்தை நம்ம கிட்டேயே வச்சு அந்த வசனத்தை நம்ம தேடுறதில்லை. உண்மைதான் நான் சொன்னது. மற்ற 7:24-25 பார்க்குறோம். அவர் தெளிவாக சொல்கிறார், இவைகளின் படி செய்கிறவன் புத்தியுள்ள மனுஷனாக இருப்பான். 25 பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அல்லேலூயா. நான் வேறு எதுவுமே நினைவு காட்ட ஆண்டவர் எனக்கு தோணவே இல்லை. எடுத்து பயங்கரமாக பேசலாம், அதெல்லாம் தேவையில்லை. என்னுடைய வீட்டை நான் முதலாவது ஆராய்கிறேன், என்னுடைய உறவுகளுடைய வீட்டை நான் ஆராய்கிறேன், என் சகோதரி நண்பர்கள் வீட்டை போய் நான் ஆராயும் பொழுது, நான் இந்தியா தேசத்துக்கும் போயிருக்கும் பொழுது, நான் இங்கிருந்தே ஃபோனில் சில வீடுகளுக்கு, நீ வேலை செய்கிற சம்பாதிக்கிற எல்லாம் ஓகே, இயேசுவை ஏற்றுக்கோ அப்படின்னு ரத்த சொந்த பந்தங்களுக்கு இங்கேருந்து பல வருஷம் சொன்னது உண்டு. நல்ல நெருங்கிய நண்பர்களுக்கு ஃபோன் மூலயமா இங்கேருந்து நிறைய சொன்னது உண்டு. ஆனால் நேரில் போய் பார்க்கும் பொழுது என் கண்முன் நின்ற 5-10 வீடோ வச்சுக்கலாம், அதில் அதிகமான வீடுகள் விழுந்து தான் கிடந்தது. ஒவ்வொரு வீட்லையும் விசாரிக்கும் பொழுது வீடு, நிலம், பணம் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய கவலை, ஒரு பெரிய இழப்பு, ஒரு பெரிய பாரம், ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு கண்ணீர். நம்ம ஒன்றுமே போய் செய்ய முடியல. கடந்த நாட்கள் எல்லாம் இந்த வார்த்தைகளை தான் அனுப்பினோம். ஃபோன் மூலியமாக, வாட்ஸ்அப் மூலியமாக பல மணி நேரம் பேசணும். இயேசுவை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னோம். ஏற்றுக்கொள்ளாத வீடுகளை போய் பார்த்தோம், எல்லாம் மண்ணில் கட்டின வீடாக இடிந்து கிடந்தது. ரொம்ப ரேராக 1-2 வீடுகளை போய் பார்த்தோம், அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அதை தான் நான் உண்மையிலே பார்த்தேன். எல்லாம் இருந்து உங்கள் கையை விட்டு அந்த வீடு போய் நீங்கள் விழுந்து கிடக்குறீங்க. அப்போ எனக்கு இலகுவாக இருந்துச்சு, நான் அவ்வளோ சொன்னேனே, படித்து சொன்னோமே. அப்போ பாருங்கள், ஈஸியான வேலை தான் சொன்னோம்.
நீ போய் எதெல்லாம் சாதிக்கலாம் சொல்லலை. உன்னுடைய 24 மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ள முயற்சி பண்ணு. இயேசுவை பற்றி சொல்லுகிற இடங்களில் கலந்து கொள்ளு. ஊழியர்களோடு சேர்ந்து கொள்ளு. ஜெபித்துக்கொள். 1 மணி நேரம் ஒதுக்கிப்பாருன்னு சொன்னோம். அதை ஒதுக்காதவர்கள் வீட்டை போய் பார்த்தோம். சாதாரண பிரச்சனையில் இல்லை, மிகப்பெரிய கவலைகளில் சூழ்ந்து போயிருந்தாங்க. போனது ஜான்சன் பிரதர் தான், ஊழியர் தான். ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியும்? நம்ம மேற்கொண்டு வர வசனங்களை பார்ப்போம். இயேசு எவ்வளோ தெளிவாக காண்பித்து கொடுக்கிறார். அப்போ 2 விதமான வீடு இருக்கும். கண்மலையின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்டவர்கள் எல்லாம் பிழைத்திருந்தாங்க. அவங்க பெரிய பணக்காரா இல்லை, வசதி வாய்ப்பா இல்லை, ஆனால் அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். அல்லேலூயா. அவங்க வீடுகளில் படுக்க கூட இடம் இல்லாமல் நெருக்கடியில் ரொம்ப வறுமையில் இருந்தாங்க. அவர்கள் பிள்ளைகள் நல்லபடியாய் படித்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அடுத்த நல்ல நிலையை அடையக்கூடிய நல்ல இடத்துல இருந்தாங்க. அல்லேலூயா. அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மேலே அவர்கள் நம்பிக்கை இருந்துச்சு. இங்கே எல்லாம் மிஞ்சி இருந்தது. எல்லாம் பெருசு பெருசாக இருந்துச்சு. பைக்கு, வண்டி, அது, காரு, பணம். கூட இயேசு இல்லை. அந்த வீடு நாசமாக இருந்தது. அதை காண முடிந்தது. அதை வச்சு தான் இயேசு சொன்ன வார்த்தைகள் நினைவு கூறும் பொழுது நமக்கு இன்னும் கூட அவர் நல்ல ஒரு வாய்ப்பை தரார். அவர் அன்பின் தேவனாக இருக்கிறார். நாளைக்கு நம்ம வீடு விழுந்து போகாதபடிக்கு அவருடைய வார்த்தை வசனங்களுக்கு நம்ம இடம் கொடுப்போம். என் வீடை வேறு எதுவுமேலோ கட்டாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே நம்ம அஸ்திவாரம் போட்டு கட்டும் பொழுது அது ரொம்ப அருமையாக இருக்கும். அதான் உண்மை. நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அது உண்மைன்னு. இயேசு மேலே கட்டுப்படும் பொழுது அந்த வீடு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நமக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னா, நல்லா இருக்கிறாங்க. ஆனால் இங்கே போய் பார்த்தா நீ கையை கொடுத்து தூக்கினாலும், என் முழுவதுமாக என் உடம்பையே அதுக்குள்ளே இறக்கி தூக்க நினைச்சாலும் தூக்க முடியாத அந்த ஆழத்துக்குள்ளே போயிட்டாங்க. பிரச்சனை ஏனென்றால் எனக்கு ஒன்று தான் தெரியும். அவர்கள் என்ன ஏற்றுக்கொண்டாங்க, நம்மளுடைய உறவுகளை ஏற்றுக்கொள்கிறாங்க, நம்மளை பிடிக்குது. அவங்க என்கிட்ட தெளிவாக சில பேர் சொன்ன விஷயம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிரதர், தம்பி, அண்ணன், மாமா. ஆனால் நீங்கள் எப்போ பாரு ஏசு ஏசுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் எங்கேயாவது சபைக்கு போய் கொண்டு போயிடணும் பயமாக இருக்குதுன்னு சொன்ன குடும்பங்களோட நிலைமை வேறு மாதிரி இருந்துச்சு. ஏசு ஏசுன்னு அதிகமாக பேசுகிறீங்க, நீங்கள் அதிகமாக வந்து எங்கள் கூட இணைந்து கொண்டால் நாங்கள் இயேசு கிட்ட வந்துடுமோன்னு பயந்து ஓடினவங்களோட வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. கொஞ்சமாக சொன்னாலும் சரி, நீ ஏதோ சொல்கிற தம்பி, நீ ஏதோ சொல்கிற நண்பா, நீ ஏதோ சொல்கிற பிரதர், இயேசு பக்கம் நான் என்னுடைய பாதத்தை திருப்பி பார்க்குறேன்னு சொன்னவங்க வாழ்க்கை தூக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நோய்கள்லேருந்து விடுதலை கிடைச்சது. சில பேரோட வாழ்க்கையில் மரணத்து வரைக்கும் போனவங்களுக்கு நல்ல ஒரு வழி கிடைச்சது. இது வெளியே போய் பேசுகிறத விட சபைக்குள்ளேயும் இது உண்மையாக தேவையாக இருக்குதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் இதுக்குள்ளே இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை கேட்காத, படிக்காத, அதை தியானிக்காத, அதை கொஞ்சம் கூட மதிக்காதவர்கள் உண்டு. அவள் அன்பாக அவர்களுடைய காலை பிடித்து கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஹல்லேலூயா. அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. அந்த கண்மலை கிறிஸ்துவாக இருக்கிறார். இன்னும் நம்ம தொடர்ந்து இதே போல் ஒரு சில பகுதியில் மட்டும் பார்த்து முடிக்க போகிறோம். லூக்கா 9ஆம் அதிகாரத்துக்குள்ளே நம்ம போவோம். அங்கேயும் 2 வித்தியாசத்தை பார்த்துட்டு நம்ம முடிப்போம். லூக்கா 9 ஆமாம், அந்த முதல் வசனத்தை படிங்க சிஸ்டர். முதல் 2, 3. அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து படிங்க சார். சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியானிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார்.
அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, வழிக்கு தடியையாவது பையையாவது அப்பத்தையாவது காசையாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், 2 அங்கிகளை கொண்டு போகவும் வேண்டாம். எந்த வீட்டிலே பிரவேசிக்கிறீர்களோ அங்கே தங்கி அங்கிருந்து புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எவர்களோ அவர்களுடைய ஊரை விட்டு நீங்கள் புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள் என்றார். அல்லேலூயா. இந்த இடத்துல லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் அந்த 1 முதல் ஒரு சில வசனங்கள் பார்த்தோம். அவர் தம்முடைய சீஷர்கள் 12 பேரையும் வர வைத்து அவர்களுக்கு தான் அந்த அதிகாரம் கொடுத்தார். அந்த அதிகாரம்லாம் கொடுத்தது எதனால? சகல பிசாசுகளையும் துரத்துங்க, வியாதி உள்ளவர்களை குணமாக்குங்க, அவர்களுக்கு அந்த வல்லமை அதிகாரத்தை கொடுங்க. இதை நல்லா கவனித்து பாருங்கள். முதல்ல இயேசு அதை செய்கிறாரு, அதன் பிறகு சீஷர்கள் தான் கொடுத்தார். நம்முடைய சபை சீஷத்துவ தரிசனம் என்று சொல்லி துவங்கின சபையாக இருக்கிறதுனால அதிகமாய் சீஷத்துவத்தை நம்ம அதிகமாக சொல்கிறவங்களா இருக்கிறோம், அதை விதைக்கிறவங்களா இருக்கிறோம். அப்போ அந்த சீஷர்களுக்கு அந்த அதிகாரத்தை ஏன் கொடுத்தாருனாக்கா, ஒரு சில வியாதியஸ்தர்களை குணமாக்க, பிசாசுகளை விரட்ட. அப்போது வியாதிகளை விரட்ட, பிசாசுகளை விரட்ட அதிகாரம் கொடுத்தாச்சு இல்லைங்களா? அதை சீஷர்களும் ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ அடுத்த கட்டத்தை நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் பிரசங்கிக்கவும் கூட முக்கியமான காரியம் இருக்குது அல்ல? அதை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அந்த சீஷர்களுக்கு இந்த அதிகாரம் வல்லமை கொடுத்தது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர் அனுப்புகிறார். இதுதான் நமக்கு தேவையான பகுதி. அப்போது கடந்து போகிறாங்க, சீஷர்களும் கடந்து போகிறாங்க. அப்பொழுது அவர்களை நோக்கி அவர் சில காரியம்லாம் சொல்கிறார். இப்படியெல்லாம் நீங்கள் பணத்துக்கு ஆசைப்பட வேணாம், பொருள் எடுத்து போக வேணாம். நீங்கள் அந்த 4வது வசனம், எந்த வீட்டிலே பிரவேசிக்கிறீர்களோ அங்கே தங்கி அங்கிருந்து புறப்படுங்கள். அப்போது எல்லா வித அதிகாரம் வல்லமையெல்லாம் கொடுத்தாச்சு. நீ நேராக எந்த பட்டணத்துள்ள போ, அந்த பட்டணத்தில் இருக்கிற நோய்கள் எல்லாம் குணமாகணும், பிசாசுகள் எல்லாம் வெளியாகும்னு சொன்ன அனுப்பிச்சாரா? இனி நீங்கள் ஒருவரும் ஊழியர்கள் மீதோ இயேசு மீதோ தேவன் மீதோ குறை சொல்லவே முடியாது. அவர் குறிப்பிட்ட ஒரு வீட்டை இல்லைங்களா, எந்த வீட்டிலே பிரவேசிக்கிறீர்களோ அங்கே தங்கி அங்கிருந்து புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எவர்களோ அவர்களுடைய ஊரை விட்டு நீங்கள் புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள் என்றார். இதை ஏன் இயேசு நினைவுபடுத்துகிறார்னா, இவங்கெல்லாம் ஊழியர்னு சொல்கிறாங்க, இவங்க அப்போஸ்தலர்கள் என்று சொல்கிறாங்க, சீஷர்கள் என்று சொல்கிறாங்க, வல்லமை அதிகாரம் எல்லாம் இயேசு கொடுத்துட்டாருன்னு சொல்கிறாங்க. இவங்க அநேக முறை எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, எங்களுக்கு ஜெபித்தாங்க, கைகள் வைத்தாங்க, ஆனால் எனக்கு சுகம் கிடைக்கவில்லை. இப்போ நீங்கள் நானும் சிந்திக்கும்படி இந்த வசனத்தை நடுவில் வச்சு நம்ம சிந்திப்போம். வீட்டுக்கு வந்த ஊழியர்கள் உண்மை, ஜெபித்த ஜெபம் உண்மை, வல்லமை எல்லாம் உண்மை. ஆனால் எல்லாருக்கும் அது கடந்து போகும்னு சொல்லி இந்த வசனம் சொல்லலை. ஒத்துக்கொள்றீங்களா? என் வார்த்தைகளை எவன் கேட்கிறானோ அவன் கண்மலையின் மேலே அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுவான். இப்போ இந்த இடத்துல சொல்லப்படுது, உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், சீஷனாக புறப்பட்டு போகிறவர்களை. இங்கே அநேகருக்கு விசுவாசிகள் சந்தோஷம், தேவ ஊழியம் செய்கிறவர்களுக்கு மேலே நல்ல ஒரு மரியாதை சந்தோஷம் இருக்குது, ஒரு நல்ல ஒரு உறவு இருக்குது. இந்த சீஷர்களை மட்டும் யாருமே பெருசாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இவங்க வந்தாலே அதிகமாக தொல்லை கொடுப்பாங்க, நம்மளை வீட்டை விட்டு அதிகமாக வெளியேற்றிட்டே இருப்பாங்க. இந்த ஊழியத்துக்கு போகலாம், அந்த ஜெபத்துக்கு போகலாம், எப்போ பாரு இயேசு இயேசு சொல்லிட்டே இருப்பாங்கன்றதுனால இந்த சீஷர்களை அதிக பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வந்தால் பணத்தை விட்டு வான்னுவாங்க, மனைவியை விட்டு வான்னுவாங்க, சொந்த பந்தங்களை விட்டு வான்னுவாங்க. அதுக்கு நேரடியாக எதிர்ப்பு வரும். ஐயோ இந்த சீஷத்துவம் இங்கே வேணாப்பா, இந்த சீஷர்கள் இங்கே வேணும். அதனால தான் பாருங்கள், அவர் தேர்ந்தெடுத்து அவர் ரொம்ப ரொம்ப பார்த்து சொல்கிறார், எந்த வீட்டில் ஒன்று ஏற்றுக்கொள்கிறாங்களோ அங்கே தான் நம்ம இருக்க முடியும். அல்லேலூயா. நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள். அவர் வல்லமை அதிகாரம் பிசாசுகளை விரட்டவும் நோய்களை விரட்டவும்லாம் அதிகாரம் கொடுத்து அனுப்பிச்சார்.
அப்படி வந்து ஊழியர்கள் ஜெபித்து சுகம் பெற்றுக்கொண்டவர்கள் தேவனுக்கு ஒரு நன்றியை சொல்லுங்கள் இருதயத்துக்குள்ள. அல்லேலூயா. அவர்கள் ஏனென்றால் அந்த ஊழியக்காரை ஏற்றுக்கொண்டாங்க. இயேசுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டதுனால தான் அந்த சுகம் கிடைத்ததே தவிர போகிற வீட்டிலெல்லாம் சுகம் கிடைக்குமானா கிடைக்காது. அவர் திட்டவட்டமாக சொல்லிட்டார், அவங்க உங்களை ஏற்றுக்கொள்ளலையா, அவரோட ஊரை விட்டு நீங்கள் புறப்படும்போது காலில் இருக்கிற தூசியை தட்டி விட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறாருன்னா எந்த அளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் ஆகிப்போச்சு. இப்போ சொல்லுங்கள், என் வீட்டில் சுகம் இல்லை, ஊழியக்கார் வந்து ஜெபித்து சுகம் இல்லை, வீட்டெல்லாம் இதெல்லாம் பூசி ஜெபித்து சுகம் இல்லை, பிரச்சனை இருக்குது என்றால் ஊழியக்காரரா, இயேசுவா, வசனமா? இங்கே ஊழியக்காரர் உள்ளே போயிட்டார், வீட்டு உள்ளே போயிட்டார். அதுக்காக தான் ஏன் சொல்கிறாரு, அவர்கள் உன்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தூசியை தட்டிவிடு. சுகம் இப்போ அந்த வீட்டில் இருக்குமா? அந்த வீட்டில் இருக்கிற பிசாசு விரட்டப்பட்டிருக்குமா? இன்னும் அந்த வீட்டில் அந்த பிரச்சனை இருக்கும்ன்றது தான் வசனம் மூலியமாக நம்ம காண்பிக்கிறோம். உண்மை தானுங்களா? ஒத்துக்கொள்கிறீங்களா? அதான் உண்மை. அவரையும் அவருடைய வசனத்தையும் அவருடைய ஊழியர்களையும் அவருடைய வார்த்தைகளையும் ஏற்றுக்கொண்டால் தான் அந்த வீடு சுகமாக இருக்கும்னு இயேசு சொல்லிட்டார். இனி ஒருவரும் கேள்வி கேட்கவோ பின்னாடி போய் ஊழியர்களை பரியாசம் பண்ணி பேசவோ விடைத்தோ பேசவே முடியாது. இயேசுவே சொல்லிட்டார், அந்த வீட்டுடைய தூசியை தட்டி விட்டுரு, அந்த பட்டணத்தை தூசியே வேண்டாம். ஆனால் ஒரு காரியத்தை அவர் நினைவு விட்டுக்கிறார், அவர் லேசில் விடுகிற தேவன் இல்லை, அவர் அன்பானவர். தூசை தட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு போகும்பொழுது, ஆனாலும் தேவனுடைய ராஜ்யத்தை சொல்லிட்டு வந்துருங்க, வேறு வழி இல்லை. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லிட்டு நம்ம அந்த இடத்த விட்டு கிளம்ப வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. இது உண்மையாகவே உங்களோட ஒரு உணர்வாய் பேசும் நான் விசுவசிக்கிறேன். நான் இயேசுக்குள்ளே வந்ததுனால, சபையில் வந்ததுனால, வார்த்தை கேட்டதுனால நான் ஏதோ எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும்னா கிடையாது. நம்ம முழுமையாய் ஒப்பு கொடுக்காமல் எதுவுமே நடக்காது. நம்ம அதுதான் லூக்கா 9 அந்த ஒரு சில வசனங்கள் பார்த்தோம். அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, அந்த 6வது வசனம் 9:6, பிணியாளிகளை குணமாக்கினார்கள். கூட அந்த சுகம் நடந்துகிட்டே வந்துச்சு, ஆனால் முக்கியமாக அவர்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டே வந்தார்கள். அது ரொம்ப முக்கியம். எங்கே போனாலும் இயேசுவை குறித்து, நான் இங்கே எல்லாம் நம்ம சகோதர சகோதரிகள் தான். என்னை சுவிசேஷத்துக்கு ஒரு பொறுப்பாளராக போட்டது நிமித்தமும் எனக்கு அதிகமாக அந்த பாரம் இருக்கிறதாக நான் கேட்குறேன். நீங்கள் ஒரு நாளைக்கு இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் இயேசுவை குறித்து யாருக்காவது சொல்லியிருக்கீங்களா? அது ஒன்று தான் அடையாளம். வருஷத்தில் ஒரு முறையாவது சொல்லியிருக்கீங்களா? இல்லை வருஷம் முழுவதும் தினம் சொல்கிறீங்களா? இங்கே மட்டும் வந்துட்டு ஏதோ சில காரியம் செய்துட்டு பாய் பாய் சொல்லிட்டு போகிறீங்களா? உங்களை கொண்டு கர்த்தர் ஒன்றுமே செய்ய முடியாது. வசனத்தை வச்சு நான் பேசுகிறேன். 2 காரியம் தான் இயேசு வச்சார். ஒன்று, எங்கே போனாலும் சுகம் கொடு, பிசாசுகளை விரட்டு, நோய்களை சுகப்படுத்த, அந்த வீட்டை விடுதலை கொடு. அதை விட முக்கியமான காரியம், தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணு. அல்லேலூயா. அது ரொம்ப உண்மை, அது ரொம்ப தேவையானது. நம்ம எப்பவுமே பேசும்பொழுது நிறைய பேச முடியும். இந்த வசனத்தை எடுத்து பேசுறதுனால நான் சொல்கிறதெல்லாம் இவர் ரொம்ப சரியானவரோ அப்படி எடுத்துக்கொள்ளாதீங்க. நான் செயல்பட்டு அதன்படி வாழ்ந்து நம்ம பேசினாதான் அது நடக்கும். அல்லேலூயா. அதுக்குள்ளே கிரியை செய்யும், இல்லாட்டா கிரியை செய்யாது. எல்லாருக்கும் எல்லாம் பேச தெரியும். ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு நம்ம தமிழில் இருக்கிற திருக்குறளை 1000 திருக்குறளை கடக்கன்னு ஒப்பிக்க முடியும். சின்ன பிள்ளைங்க செய்கிறாங்களா? பரிசு வாங்குறாங்க, ரிவர்ஸில் சொல்கிறாங்க. ஏதாவது நம்பர் சொன்னால் அந்த திருக்குறளை சொல்கிறாங்க. அது திறமை. ஆனால் நீ வாழ்ந்து வசனத்தை போதிக்கும் பொழுது கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. அதான் உண்மை, அதான் உண்மை. இந்த வசனம், இந்த வார்த்தையை வச்சு கூட கூட ஒரு சின்ன சாட்சியை சொல்கிறேன். நாங்கள் இந்திய தேசத்துக்கு போயிருக்கும் பொழுது நாங்கள் வக்காஸ் தான் போயிருக்கிறோம். நாங்கள் குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும், அது எல்லாம் நடந்தது.
அதன் கூட தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் பிரசங்கித்தோம். அல்லேலூயா. எந்த வீடுகள்லாம் போகிறோமோ, நண்பர்களை பார்த்தோமோ, ஃப்ரெண்ட்ஸு, சொந்தம், எல்லா இடத்துலையும் ஆண்டவரை சொன்னோம். அது அந்த காரியத்தில் நான் அதிக நேரமே கொடுக்கல, ரொம்ப சொப்ப நேரம் தான் கொடுத்தேன், ரொம்ப கொஞ்சம் நேரம் தான் ஒதுக்குனேன். நம்ம எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம், சுற்றி பார்க்குறோம், விதவிதமாக சாப்பிட்றோம், எல்லாம் ஓகே. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி அப்பப்போ அந்த நேரத்தை ஒதுக்கினேன். நண்பர்கள், சொந்தம், பந்தம், தெரு, எங்கெல்லாம் சொல்ல முடியுமோ, பெருசாலாம் நான் சொல்லலை. ஒரு 2-3 பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து சபைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. நம்ம எங்கே போனாலும் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கலைன்னா நம்ம ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, ஒன்றும் செய்ய முடியாது. அதனுடைய விளைவு ஏன்னா எல்லாருக்கும் தெரியணும் என்ன நடக்குது, தேவன் என்ன செய்கிறார். அதனுடைய விளைவு நம்ம சபையில் இருக்கிற ஒரு சகோதரியோடைய வீட்லேயும் போய் நாங்கள் அங்கே ஜெபம் செய்தோம், சொல்லி அனுப்பிச்சாங்க. அந்த வீட்டில் போய் ஒரே ஒரு நாள் கூடி ஒரு மணி நேரம் ஜெபம் செய்து, அதை பாரு, என் எந்த வீட்டில் பிரவேசிக்கிறாயோ அந்த வீடு உன்னை ஏற்றுக்கொண்டால், அதுக்கு பாத்திரமாக இருந்தால் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். நம்ம சபைக்குள்ளே இருக்கிற ஒரு சகோதரியோட வீட்டில் போயிட்டு நாங்கள் 1 மணி நேரம் ஜெபித்து வந்தோம். அந்த நிமிஷத்தில் இருந்து எல்லா வெள்ளிக்கிழமையும் அந்த வீட்டில் வீட்டு கூட்டம், ஜெப கூட்டம் செய்யும்படி இந்த வீட்டை திறந்து கொடுத்துக்கிறாங்க. கரங்களை தட்ட மாட்டிங்களா? அல்லேலூயா. இந்த சபையில் நம்ம கூட இருக்கிற ஒரு குடும்பத்தோடைய வீடு. நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? முதலாவது தேவனோட ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறோம், சொல்கிறோம், 1-2 பேரை ஆதாயப்படுத்துகிறோம், அங்கே போய் எல்லா விதமான சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறோம். ஆனால் நம்மளோட சிந்தையில் அந்த தேவனோட ராஜ்யத்தை குறித்து இருக்கிற பாரம், அது சீஷத்துவம் உண்மையில் இருந்தால் நம்ம கூட இந்த வேலையை கண்டிப்பாக செய்வோம். அவங்க ஒரு ஊழியரை சந்தித்து பேசி அந்த வீட்டில் போய் ஜெபம் பண்ணும்பொழுது, ஜெபித்த அந்த வாரத்தில் இருந்து கடந்த 2 வாரம் வெள்ளிக்கிழமையும் அந்த வீட்டில் மாலை நேரத்தில் கூட்டம் செய்கிறாங்க. அல்லேலூயா. இந்த வெள்ளிக்கிழமை 15 பேர் கலந்து கொண்டார்கள். கர்த்தருக்கு மகிமை. அந்த வீடு எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்படும். நாளைக்கு நமக்கு தெரியாது. இன்றைய நாளில் உடனடியாக அவங்க அந்த ஊழியக்காரை ஏற்றுக்கொண்டு அந்த பிரசங்கத்தை ஏற்றுக்கொண்டு, இதனால் ஒரு பெரிய காரியம் என்ன நடந்ததுன்னா, நான் புதிதாய் போய் சொன்ன ஒரு குடும்பத்தை சுவிசேஷம் சொன்ன அந்த பயங்கர மது போதைக்கு அடிமையாக இருந்த ஒரு நண்பர் அந்த கூட்டத்தில் 2 வாரமாக கலந்து கொள்கிறார். கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இந்த இடத்துல ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, சுகமும் அங்கே கிடைக்குது. நம்ம ஒத்துக்கொள்கிறோம் இல்லைங்களா? இல்லாவிட்டால் கிடைக்காது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம சொல்லுறோம், கூடவே அந்த வீட்டில் தான், அந்த ஜனங்களுக்கு தான் சுகம். உண்மைங்களா? இதை நம்ம அங்கே எங்கே எதுவுமே மாற்றவே முடியாது. சீஷத்துவம் எல்லா இடத்துலையும் ஒன்று தான். அது அந்த 12 பேரை கூட்டு இயேசு சொன்னாலும் ஒன்று தான். நம்ம உடனடியாக திருப்பி கொள்வோம். அடுத்த பக்கத்தில் லூக்கா 10வது அதிகாரத்துக்குள்ளே போவோம். நம்ம ஏற்கனவே அதை பார்த்துருக்குறோம். அதே லூக்கா 10ல் லூக்கா 10:1 இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். ஏற்கனவே பார்த்துருக்குறோம். 12 பேரை அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புகிறாரு. அதே போல் 10வது அதிகாரத்தில் அந்த 70 பேரையும் அவர் உருவாக்கி கிட்டத்தட்ட என்ன காரியத்தை சொல்லி அனுப்புனார்? எதையாவது மாற்றினாரா? அந்த 12 பேருக்கு என்ன சொன்னார்? ஏற்கனவே 9வது அதிகாரத்தில் பார்த்தோம். உடனே அடுத்த அதிகாரம் 10வது அதிகாரத்தில் அந்த 70 பேரையும் அதே சொல்கிறார். நீ பணப்பையை வச்சுக்காத, பெரிய சாமான் பையை தேடிக்காத, பாதரட்சியை தேடிக்காத, உனக்கு அதே காரியம் தான் சொல்கிறார். பாருங்க, சீஷத்துவம் எங்கேயும் மாறாது. அல்லேலூயா. அவர் எங்கேயும் ஒரே மாதிரி தான் பேசுவார். அதனால தான் அது இன்றைக்கும் அது தொடங்கின தேசம் வேறு தேசமாக இருந்தாலும் அது இந்தியா, இலங்கை, உலகம் முழுவதும் கர்த்தர் பரப்பி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சீஷத்துவத்தை சுமந்து போகிறவங்களால மட்டும்தான் அது நடக்கும். இல்லாவிட்டால் நம்ம நாட்டுக்கு போயிட்டு ஊர் சுற்றி பார்த்துட்டு நாட்டினுடைய அரிய பொருட்களை சாப்பிட்டு சுற்றி வரலாம்.
தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் பயன்பட முடியாது. என்னையும் கொண்டு கர்த்தர் என்ன செய்கிறார், நான் கர்த்தருக்காக என்ன செய்கிறேன், இதை ஒவ்வொரு நாளும் ஆராய்ஞ்சோம்னா கர்த்தர் நாம மகிமைப்படும். இங்கே 10வது அதிகாரத்திலையும் நம்ம பார்க்குறோம், அந்த 70 பேரை அனுப்பும் போதும் அவர் இதே காரணம் தான் சொல்லியிருக்கிறார். நீங்கள் எங்கே போனாலும் அந்த வீட்டில், அந்த 5வது அதிகாரத்தை 5வது வசனம் படிங்க சிஸ்டர். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். ஆமென். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். ஹல்லேலூயா. அந்த ஓகே, ஒரு நிமிஷம் சிஸ்டர். இப்போ இதையும் நீங்கள் பாருங்கள், அங்கே 12 பேரை அனுப்பும் பொழுதும் இதே தான். ஒரு வீட்டில் போய் பிரவேசி, அங்கே உன் வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் அதே காரியம்தான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா, நீ ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று நீ முதலாவது சொல். நம்ம எங்கே போனோம் அதான் சொல்கிறோம். சிஸ்டர் நீங்கள் நல்லா இருக்கணும், சிஸ்டர் உங்கள் பிரச்சனைகள் நீங்கணும், உங்கள் கவலைகள் நீங்கணும், நீங்கள் சமாதானமாக இருக்கணும் சொல்கிறோம். உடனடியாக வந்த ஊழியர்கள் யார்? இந்த ஊழியர்களுக்கு தலை இயேசு கிறிஸ்து. இயேசுனுடைய அடிச்சுவடு, அவருடைய வார்த்தை வசனங்கள் தான் வரவங்களை பிடித்து கொண்ட குடும்பங்கள் சமாதானத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அல்லேலூயா. சமாதானமாக இருக்கிற குடும்பங்கள் கரங்களை தட்டி தேவனு மகிமை சொல்லுங்க, மகிமைப்படுத்துங்க. நான் சமாதானமாக இருக்கிறேன்னு சொன்னால் அந்த வீட்டில் வந்து கர்த்தர் செய்கிறார். உண்மையா இல்லைங்களா? அப்போது ஊழியக்கார் வர இடத்துலலாம் சமாதானம் நடக்கும். தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். இல்லை, அடுத்த வருஷம் நமக்கு அது தெளிவாக சொல்லுது. 6வது வசனம் சிஸ்டர். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். அதை ஏற்றுக்கொள்ளுகிற இயேசு கிறிஸ்துனுடைய கஷ்டங்கள், பாடுகள், இவர் உண்மைதான் விசுவசித்து உண்மையாக ஏற்றுக்கொண்டால் அந்த சமாதானம் உங்கள் வீட்டில் தங்கும். ஆனால் நல்லா கவனிக்கணும், அந்த வீட்டில் ஒருவர் ஏற்றுக்கொண்டால் அந்த ஒருவர் நிமித்தம் கர்த்தர் சமாதானத்தை வைப்பார். அல்லேலூயா. அதான் பெரிய கிருபை. இன்னொருவர் அதை எதிர்க்கும் பொழுது கர்த்தர் மெதுவாய் அவங்கள நடத்துவார். ஆனால் யாராவது அதை ரிசீவ் பண்ணி கொள்ளுங்க. அல்லேலூயா. வீட்டில் வந்த சமாதானத்தை இழந்துடாதீங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு ஊழியர் ஒரு ஜெபத்தோட, ஒரு விசுவாசத்தோட, ஒரு பாரத்தோடு வந்தால் உடனடியாக அந்த ஊழியர்களை எடுத்துக்கொள்ளுங்க. அவங்க சொல்கிற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. முதல்ல இயேசு சொல்கிறார், என்னுடைய வார்த்தைகளை அப்படின்னு சொல்கிறார். பிறகு வர வசனங்களை, உன்னை யாராவது ஏற்றுக்கொள்ளாவிட்டால், உன்னுடைய வார்த்தைகளை யாராவது ஏற்றுக்கொள்ளாவிட்டால் காலுக்கு தூசி தட்டி விடு. அப்போது அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற வீட்டில் தான் என்ன நடக்கும்? சமாதானம் இருக்கும். அப்போ நீங்கள் நினச்சிக்கணும், இந்த சபையில் போய் சேர்ந்து என் வாழ்க்கையை வீணாக போச்சுன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் இந்த ஊழியக்கார் வந்தும் என் வீட்டில் நல்ல ஒரு எல்லாமே கிடைக்கலையே நீங்கள் சொல்லக்கூடாது. தயவுசெய்து கடந்த நாட்களில் அப்படி சொல்லி இருந்தால் தேவனோட ஒப்புரவாகுங்க. இல்லை, ஒருவேளை அந்த ஊழியர்கள் தவறாய் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் சொல்லாமல் நடத்தக்கூடிய விதத்தில் நடத்தாவிட்டால் அது அவருக்கும் தேவனுக்கும். எல்லாம் சொல்லியும் நான் கேட்க மாட்டேன், அவர் என்ன சொன்ன கேட்க மாட்டேன்னு இருந்தால் நீங்கள் அதுக்கு பாத்திரவானாக இருக்க முடியாது. அவர்கள் சொன்ன உடனே உங்கள் மீது, உங்கள் வீட்டு மேலே கடந்து வந்த சமாதானம் அது உங்கள் மேலே தங்காமல் திரும்ப அவருக்கே போயிடும். அப்போ நீங்கள் வந்து நம்ம தான் குறையாக இருக்கிறோம். அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்ம தான் அதுக்கு பாத்திரவானாக இருக்கணும். அதன் பிறகு 8வது வசனம். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவைகளை நீங்கள் புசித்து அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். தொடர்ந்து படிங்க. யாதொரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளிலே நீங்கள் போய் எங்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியையும் உங்களுக்கு விரோதமாய் துடைத்து போடுகிறோம், ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள். இதுலேயும் பாருங்க, அங்கே ஏற்கனவே லூக்கா 9 அதே காரியம் பார்த்தோம், மத்தேயு 10 அதே காரியம்தான் வந்தது. இங்கே லூக்கா 10 ஒரு வீட்டுக்கு போங்க, இந்த வீட்டில் சமாதானம் உண்டாகட்டும்னு சொல்லுங்க,
அவங்க அந்த சமாதானத்துக்கு உரிய பாத்திரவானா இல்லாவிட்டால் அது உங்களுக்கு தான் வரும். அப்போ ஒரு பட்டணத்தில் ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் பொழுது அவர்கள் அதுக்குரிய பாத்திரவான்களாக இல்லாவிட்டால் அதான் நீங்கள் சொல்லப்படுது இல்லைங்களா? இல்லை மறுபடியும் ஒரு படிக்கலாங்களா? அந்த 8லேருந்து படிங்க சிஸ்டர். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவைகளை நீங்கள் புசித்து அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். போதுங்க. இதில் அந்த பிணியாளிகளை சொஸ்தமாக்கி, அதுக்கு முன்னாடி வசனம் அவர் ஏற்றுக்கொண்டால். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால், அவங்க எதை கொடுக்குறத சாப்பிடு, அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி, அவர்களை ஏற்றுக்கொண்டதுனால தான் அந்த நோய்களுக்கு ஒரு சுகம் கிடைக்கும். பிணியாளிகளை சொஸ்தமாக்கி, அடுத்தது முக்கியமான காரியம், இது ரொம்ப தேவையான காரியம், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இதை உங்களுடைய இதயத்தில், உங்களுடைய கரங்களில், உங்களுடைய பாதத்தில், உங்களுடைய எல்லா பகுதியிலையும் வச்சுக்கொள்ளுங்க. யாரை பார்த்தாலும் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குது பிரதர், சீக்கிரமாக நீங்கள் மனம் மாறிடுங்க, ஒப்பு கொடுங்க, உங்கள் வீட்டை திறந்து கொடுங்க. அப்போ அந்த வீட்டை இயேசு கிறிஸ்துக்கு திறந்து கொடுத்தா தான் அந்த வீடு ஆஸ்வதிக்கப்படும். அந்த மனுஷன் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டால் தான் அந்த மனுஷன் நல்லா இருக்க முடியும். ஆனால் நான் சபையில் இருக்கிறேன், நான் துதிக்கிறேன், நான் ஜெபம் செய்கிறேன், நான் எல்லாத்தையும் கலந்து கொள்கிறேன், ஆனால் நம்மளோட இருதயம் வேறு எங்கேயோ இருந்தால், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மண்ணில் கட்டின வீடு அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளாமல் அது தொடர்ந்து பார்க்கலாம். வேறு ஒன்றும் கிடையாது. கடந்த வருஷம் என் வீட்டில் இருந்த குறைபாடு இந்த வருஷம் நீங்கி இருக்கணும், அது சரியாக இருக்கணும். ஆனால் அது தொடருது. அந்த பிரச்சனை என்னை ஊழிய பகுதியில் நெருக்குது. என்னால் விஸ்தாரமாக ஊழியம் செய்ய முடியல, என்னால் ஓடி போய் எதுவுமே செய்ய முடியல. அப்போது நான் ஏதோ ஒரு பகுதியில் கட்டப்படுறேன், ஏதோ என்னை நெருக்குது. பாடுகள் மத்தியில் ஊழியம் செய்கிறது அது வேறு, அது பாக்கியவான். ஆனால் இங்கே நம்ம வீட்டுக்குள்ளே ஏதேதோ காரியத்தை நம்ம இப்போ பாருங்கள், ஏன் வீடை ஆண்டவர் அப்பப்போ வச்சு பார்க்குறாருன்னா, இன்றைக்கி சபைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம உண்மையிலே அந்த ஸ்தோத்திரத்தில், அந்த துதியில், அந்த வசனத்தில், வார்த்தைகள், பிரைஸ் தி லார்ட், நான் உண்மையாக சிந்திக்க வேண்டி தான் சொல்கிறேன். ஏன்னா நானும் குடும்பத்தோடு இங்கே நிற்கிறேன். நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? இயேசுவும் ஒரு ஓரமாக இருக்கிறாரா, இல்லை இயேசுவை தள்ளி வச்சுட்டு பண்ணுறோமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். அதன் பிறகு டோட்டலாக எல்லாமே பேச்சு செயல்லாம் மாறி இருக்குதா, இல்லை நான் எப்படியா இருந்தாலும் என் கர்த்தருக்கு முன்பாக நான் உண்மையாக இருக்கிறேன்னு இருந்து பாருங்கள், அது வித்தியாசமாக இருக்கும். இதான் வேறு ஒன்றுமே கிடையாது. உன் வீடுன்னு என் வீட்டை சுற்றி காட்டுறாருனாக்கா, வீட்டுக்குள்ளே நம்ம வேறு எதையெல்லாம் செய்து கொண்டு எனக்கு சுகம் வேண்டும், எனக்கு சமாதானம் வேண்டும், எனக்கு சந்தோஷம் வேணும், எனக்கு ஒரு அமைதி வேணும்னா கஷ்டம். அதுக்கு நீங்கள் இயேசு தாங்க தைரியமாக சொல்லணும். கணவன் மனைவியும் எங்கள் வீட்டோட தலை இயேசு தாங்க, ஹல்லேலூயா, எங்கள் வீட்டை இயேசு தாங்க ஆள்றாரு, எங்கள் வீட்டில் இயேசுக்கு மட்டும்தாங்க இடம்னு நம்ம தைரியமாய் சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மளை அசைக்க முடியாத ராஜ்யத்தில் வைப்பார், இல்லைங்களா? அப்போ அந்த லூக்கா 10வது அதிகாரத்துலேயும் அங்கேயும் நம்ம பார்த்தது நினைவூட்டுற அதிக காரியம் என்னென்னா, ஏற்றுக்கொள்ளாத அந்த பட்டணம், அந்த வீடு, அந்த ஜனத்தினுடைய தூசியை தட்டிட்டு போகிற மாதிரி தான் கர்த்தர் சொல்கிறார். இது ஒன்று உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை ஆராய்ந்து இனி நம்ம யார் மேலேயும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. நான் என் வீட்டுக்கு போனதுமே என் வீடு எப்படி இருக்குது, என் வீட்டை நான் எப்படி பார்க்குறேன், என் வீடு இவ்வளோ நாள் இப்படி போனது காரணம் என்ன, ஆனாலும் கொஞ்சம் நன்மை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த நன்மையை பெருக செய்து யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. இது வரைக்கும் நான் வசனம், வார்த்தை, இயேசு இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தே இல்லை அப்படின்னாக்கா இந்த நாளில் முயற்சி செய்யுங்க. அல்லேலூயா. என் சகோதரன், என் சகோதரி, அதை முயற்சி செஞ்சு பாருங்கள். எனக்கு கொஞ்சம் படிக்க தெரியும், உட்காந்து அந்த வசனங்களை படித்து பாருங்கள். சில வருஷம் போனதுனால எனக்கு கொஞ்சம் ஜெபிக்க தெரியுது, இது வரைக்கும் ஜெபித்தது இல்லை, நான் வாய் திறந்து இயேசுவோட இயேசு கிட்ட இதை கேட்க போகிறேன்னு கேட்டு பாருங்கள். கர்த்தர் உங்கள் வீட்டோட நிலைமை மாற்றுவார். அல்லேலூயா. நம்ம கடைசியாக ஒரு வசனம் ஒன்றி பார்த்துட்டு முடிக்க போகிறோம். அதே லூக்கா 10:16
சீஷரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். அப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். சீஷரை நோக்கி இயேசு சொல்கிறாரு, உனக்கு செவி கொடுக்கிறவன், அதுக்கு தான் இந்த நாளில் பாருங்கள், தேவனே என்கிட்ட வந்து நேராக சொல்லட்டும், அதெல்லாம் இன்றைக்கி பேசவே முடியாது. இயேசு அழகாக சீஷர்களை வைத்து விட்டார். அல்லேலூயா. நீங்கள் போய் சொல்லுங்கள், நீங்கள் போய் பேசுங்க, நீங்கள் போய் போதிங்க. அப்போ இந்த இடத்துல அழகாக சொல்கிறார், உங்களுக்கு செவி கொடுத்தால், நீ ஒரு வீட்டில் போய் பேசுகிற, சொல்கிற, புத்திமதி சொல்கிற, அவங்கள அழகாக சீர்திருத்துகிற, அவங்க உனக்கு செவி கொடுத்தால் எனக்கு செவி கொடுப்பாங்க. அவங்க ஒன்று அசட்டை பண்ணினால் அவங்க ஒன்றை இல்லை என்ன தான் அசட்டை பண்ணுறாங்கன்னு அவர் எல்லாருக்கும் சொல்லலை. அவர் எல்லாருக்கும் அதை கொடுக்கறதும் இல்லை. அவர் சீஷர்கள் மாத்திரம் தான் அதையும் சொல்கிறார். அப்போ நம்ம சபை சீஷத்துவ தரிசனம்னு சொல்லி நடக்கிற சபையாக இருக்கிறதுனால இங்குள்ள ஊழியர்கள் வந்து உங்கள் வீடுகளில் அமர்ந்து ஏதாவது காரியம் திருத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அதை ஏற்றுக்கொள்ளுங்க இருதயத்தில். அது யார் சொல்கிறா? அந்த சீஷர்களை, அந்த ஊழியர்களை அனுப்புனா இயேசு தான் சொல்லி அனுப்புகிறார். நீ போய் உங்கள் இயேசு அனுப்புப்பான்னு சொன்னோம்னா அது வேறு மாதிரி போயிடும். ஊழியர்களோடு தான் பேசுவார், வசனத்தோடு தான். அந்த ஊழியர்கள் வந்து சொந்த கருத்து பேசினா அந்த ஊழியர்களை ஏற்றுக்கொள்ளாதீங்க. அந்த ஊழியர்களை ஆராயுங்க. இவர் என்ன செய்கிறாரு, என்ன பண்ணுறாரு, நம்ம மேலே உண்மையிலே ஒரு பெரிய ஒரு அக்கறை இருக்குதா, ஒரு பரிதவிப்பு இருக்குதா, நம்ம குறித்து என்னெல்லாம் விசாரிக்கிறாரு, உண்மையிலே விசாரிக்கிறாரா, நமக்காக ஜெபிக்கிறாரா, நம்ம குறித்து எப்போதும் யோசிக்கிறாரா, இல்லை நானும் அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் நினைக்கிறாரா. அது ரொம்ப முக்கியம். அது சீஷர்களுக்கு ஏன்னு சொன்னார்னா, அந்த சீஷர்கள் எப்போதும் ஜனங்கள் மேலே தாகமாக இருந்தாங்க, பாரமாக இருந்தாங்க, யோசிச்சுட்டே இருந்தாங்க, என்ன செய்யலாம், இவங்களை சும்மா விட்டுறக்கூடாது, இவங்களை தேவனோட ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படணும்னு சொல்லி அவங்க எப்போதும் துரிதப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. ஆனால் தான் சொல்கிறார், அவர்கள் உன்னை ஏற்றுக்கொண்டாவிட்டால் என்னை ஏற்றுக்கொள்ளலை. இந்த நாளில் உங்களுக்கு நன்மை செய்யும்படி உங்கள் வீட்டில் வந்து சமாதானத்தை சொல்லி, தேவனுடைய ராஜ்யத்தை வீட்டில் சீர்திருத்த வேண்டிய பகுதிகளை சொல்லி ஊழியர்கள் வந்து சொன்னால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டீங்கன்னா அந்த சமாதானம் நம்ம வீட்டில் தங்கும். இல்லைங்களா? வசனம் தான் பார்த்தோம். ஹல்லேலூயா. அந்த வீட்டில் சமாதானம் தங்கும். நீ என்ன சொல்கிறது, எங்கெல்லாம் எவ்வளோ நான் உனக்கு வேணால் கோசை தட்டா நீ இப்படி செஞ்சு பாருன்னு சொன்னீங்கன்னா அந்த சமாதானம், சந்தோஷம் அது உங்கள் வீட்டில் இல்லாமல் அது திரும்ப போயிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருந்து நீங்கள் தெளிவாக அந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. நம்ம எழுந்து நின்று நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்பா, இந்த நாளில் பேசப்பட்ட காரியம் அது என் வீட்டில் நடக்கிற மாதிரியே இருக்குதுப்பான்னு நீங்கள் உண்மையாக ஒப்பு கொடுத்து பாருங்கள். நானும் எல்லாம் தெரிந்தவன் என்று பேசுகிறேன், சொல்கிறேன், பாடுறேன், எல்லாமே செய்கிறேன். ஆனால் நான் வந்து உம்முடைய காரியத்தின் மேலே, உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்து மேலே, உம்முடைய பகுதியில் நான் பெரிய நாட்டமாக இல்லையே, அதுக்காக மன்னிங்கப்பான்னு சொல்லி மன்னிப்பு கேளுங்க. உண்மையாக சொல்கிறேன் நான். ஏன்னா கடந்த நாட்களில் நான் அப்படி இருந்ததுனால தான் சொல்ல முடியுது. சபைக்குள்ளே போயிட்டு ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு எல்லா வாரம் திருவிருந்து எடுத்தாச்சு, வசனங்கள் தெரியும், ஏதோ சில பாட்டுகள் பாட தெரியும். ஆனால் நான் இயேசுக்கு உண்மையாக இல்லை. சில வருடங்கள் இல்லவே இல்லை. அவர் ஒன்று சொன்னால் நான் ஒன்று செய்வேன். அதுக்குரிய அடிகளை பார்த்தேன், அதுக்குரிய பிரச்சனைகளை பார்த்தேன், அதுக்குரிய முன்னேற்றமே இல்லை. ஆனால் ஒரு நாள் வந்தது, அப்பா நான் உண்மையாக என் மனைவி பார்க்குறாங்கன்னு கிடையாது, என் சொந்த பந்தங்க பார்க்குறாங்கன்னு இல்லை, என் ஊழியர் பார்க்கிறார் என்று இல்லை, என் அபிஷேகம் செய்தவங்க பார்க்குறாங்கன்னு இல்லை, உண்மையாகவே அபிஷேக நாதர் நீங்கள் பார்க்குறீங்க. என் வாழ்க்கையில் நான் எல்லாவற்றுக்கும் முக்கியத்துவம் தரேன், நான் வேலை செய்கிறேன், சம்பாதிக்கிறேன், நான் நண்பர்களோடு இருக்கிறேன், என் உறவுகளோடு பேசுகிறேன், நான் எல்லாவித சந்தோஷங்களை அனுபவிக்கிறேன். ஆனால் என்னோடய இருதயத்தில் இயேசுக்கென்று நான் ஒரு பெரிய இடத்த கொடுத்துக்கிறேன்ப்பா. ஏதோ ஒரு இடத்த கொடுக்கல, இயேசு மாத்திரம்தான் முக்கியம்னு சொல்லி, அப்பா என் இருதயத்தில் உமக்கு ஒரு இடத்தை கொடுக்கும் பொழுது என் வாழ்க்கையை நீங்கள் மாற்றுனீங்கப்பா, என் வார்த்தைகளை மாற்றுனீங்க, எனக்குள்ளே சுற்றி இருக்கிறோட வாழ்க்கையை நீங்கள் மாற்றினீங்க. அப்போ அந்த நேரத்தில் கடந்த நாட்களில் உம்முடைய வார்த்தைகளை கேட்டும், உம்முடைய ஊழியர்கள் ஓயாமல் வந்து இவர்களாக உபவசித்து ஜெபித்து தேவனிடமிருந்து ஆலோசனை பெற்று வந்து கரங்களை பிடித்து அன்போடு வீட்டில் இருந்து சொல்லியும் அதை அசட்டை பண்ண ஒவ்வொரு சகோதரிகளை நீங்கள் மன்னிங்க ராஜா. இந்த நாளில்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே என் முழு நம்பிக்கையை வைத்து, என் முழு விசுவாசத்தையும் வைத்து நான் எங்கேயுமே கற்றுக்கொள்ள வேண்டாம், எனக்கு யாரும் வந்து கற்றுத்தர வேண்டாம். என்னுடைய வேத வசனத்தை எடுத்து கர்த்தராகிய இயேசு என்ன சொன்னாரோ அவைகளை படித்து நானாக இருதயத்தில் உணர்ந்து, அவரோடு பேசி, அவரோடு மகிழ்ந்து, அவரோடு உறவை ஏற்படுத்தி கொண்டு இந்த நாளில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி பாருங்க. உங்களோட வீட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. உங்களுடைய உறக்கத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தை பார்ப்பீங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு இருக்கிற கவலையான பகுதிகளில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை பார்ப்பீங்க, ஒரு வெளிச்சத்தை பார்ப்பீங்க. கணவனை குறித்து இருக்கிற எல்லா விதமான சோகமான காரியங்களில் ஒரு சுறுசுறுப்பை பார்ப்பீங்க, சந்தோஷத்தை பார்ப்பீங்க. மனைவியை குறித்து இருக்கிற அங்கலாய்ப்பு, கேள்வி, எல்லாத்துக்கும் ஒரு விடையை பார்ப்பீங்க. இது எல்லாத்துக்கும் இயேசு மேலே மாத்திரம் நம்ம விசுவாசத்தை வைத்து கண்மலையின் மேலே அஸ்திபாரம் போட்டு கற்றுக்கிறவர்களாக நிற்கும் பொழுது கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா. நம்ம கூட பேசுகிற பழகிற சகோதர சகோதரிகள், ஊழியர்கள், அவர்கள் வாழ்க்கையில் மாத்திரம் ஏதோ இயேசு தினம் வந்துட்டு போகிற மாதிரியும் பேசுகிற மாதிரியும் அவங்க கூட இருக்கிற மாதிரியும் பேசுகிறாங்களே. ஆண்டவரே, அந்த இயேசு அப்பா எங்கிட்டே வாங்கப்பான்னு உள்ளத்துலேருந்து கூப்பிடுங்க. அப்பா எங்கள் வீட்டுக்கு வாங்கப்பான்னு சொல்லுங்க. அப்பா என்கிட்ட வாங்கப்பான்னு சொல்லுங்க. என்னோட நெருங்கி நில்லுங்கப்பான்னு சொல்லுங்க. என்னை தொடுங்கப்பான்னு சொல்லுங்க. கர்த்தர் தொட்டு சுகம் தருவார். அல்லேலூயா. அவர் கூப்பிடாம அவர் வரமாட்டார். அவர் கூப்பிடுங்க இருதயத்தில். இந்த நேரத்தை பயன்படுத்தி கடந்த நாட்கள் எல்லாம் நான் எதெல்லாம் நினைத்து சிந்தித்து பழைய விக்கிரமமான காரியங்கள் எல்லாம் நினைத்து இருந்தேன். அப்போ இந்த நாள் நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. இயேசுவே, உம்முடைய வார்த்தைக்கு மாத்திரம் நான் கீழ்ப்படிவேன் என்று அப்பா அந்த இடத்துல நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நான் ஒப்பு கொடுத்து பார்க்குறேன். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். என்னுடைய உடல் பகுதியில் ஒரு சுகம் கிடைக்கும். என்னுடைய நினைவுகளில் ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் கிடைக்கும். என்னுடைய பாதங்களில் ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் இருக்கும். என் கரங்கள் நன்மையை செய்யும். என் சிந்தனைகளில் பெரிய நல்ல காரியங்கள் வரும்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். இது எல்லாத்துக்கும் மூலதனம் இயேசு. மூளைக்குள்ளாகி இயேசுவை மாத்திரம் நினைத்து பாருங்க. நான் ஒவ்வொரு நாளெல்லாம் எதெல்லாம் நேரத்தை செலவு பண்ணுறேன். உண்மை குறித்து பேச முடியாமல் இருந்த தடைகளை விட்டுங்கப்பான்னு சொல்லுங்க. அந்த தடைகளை விட்டுங்கப்பா. என் நேரம் நான் உங்களை பற்றியே பேசணும்னு சொல்லுங்க. என் உறவுகளோடு உங்களுடைய தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கணும்னு சொல்லுங்க. என் நண்பர்களோட இயேசு கிட்ட வந்து பாருன்னு தைரியமாய் சொல்ல வேண்டும் என்று சொல்லுங்க. நோய்களோடு இருக்கிறவங்கள, பிசாசு பிடியில் இருக்கிறவங்கள தைரியமாக நீங்கள் கை வைத்து சொல்லுங்க, நீ இயேசுவிடம் வந்தால் சுகம் உண்டு என்று. கர்த்தர் இதை தான் விரும்புகிறார். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோமே, என்ன காரியம் நான் பெருசாக சொல்லிட்டோம். ரெண்டே விஷயம். அவருக்கு கீழ்ப்படி, அவருடைய ராஜ்யத்தின் பிரசங்கத்தை நீ பிரசங்கி. இயேசு என்று சொல்லு. எத்தனை பேர் எனக்கு நல்லா தெரியும், இயேசு என்ற வார்த்தையை நினைப்பாங்க, வாய் தெரிந்து சொல்ல மாட்டாங்க. அவங்களாம் இந்த நேரத்தில் இதை பிரயோஜனப்படுத்தி கொண்டு இயேசுவே நீ நல்லவர் என்று சொல்லி பாருங்க. இயேசுவே நீ நல்லவர் என்று சொல்லுங்க. இயேசுவே நீ போதும் என்று சொல்லுங்க. இயேசுவே நீ வாரும் என்று சொல்லி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் அவர் சடுதியாய் வருவார். அவர் வேகமாய் வருவார். அவர் உடனடியாய் வருவார். உங்களிடத்தில் வந்து பேசுவார். உங்களை அநேகர் மதிக்காமல் வந்திருக்கலாம். இயேசுகிட்ட கூட்டு சொல்லி பாருங்க. அவர் உங்கள் பக்கத்தில் உட்காந்து கேட்க மாட்டார். உங்களை அவரோட மடியில் உட்கார வச்சு கேட்பார். இல்லையா? கரங்களை தட்டுவோமா? அநேக முறை என்னை அவரோட மடியில் உட்கார வைத்து, நான் பாவியாய் இருக்கும்போது, பாவங்களை துணிகரமாய் செய்யும் பொழுது, அவருக்கு விரோதமாய் நிற்கும் பொழுது, கண்ணீரோடு என்னை மடியில் வைத்து என்னை அன்பாய் சொல்லின தேவன். அல்லேலூயா. எனக்கு அழகாய் புரிய வைத்த தேவன். அந்த இயேசுவை உங்களுடைய வீட்டினுடைய அஸ்திவாரமாக, கண்மலையாக ஏற்றுக்கொள்ளுங்க. வேறு எதுவுமே நாங்கள் பேசலை. இந்த பைபிளை கரைச்சி குடியுங்க. எல்லா கதைகளும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதெல்லாம் பிறகு செய்யுங்க. இயேசுவுக்கு முதலிடம் கொடுங்க. இயேசுவே என் வாழ்க்கையில் வாங்கன்னு சொல்லி நீங்கள் கூப்பிடுங்க. உங்களுக்காக யாரும் கூப்பிட வேணாம். இயேசுவே நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இந்த நாளை ஒப்பு கொடுத்து பாருங்க. அவர் உங்களுடைய கண்மலையாக இருப்பார். அல்லேலூயா. அவர் உங்கள் ரட்சிப்பாக இருப்பார். அவர் உங்களை உடைந்த அடைக்கலத்தில் வைப்பார். அவர் மூலமாய் நீங்கள் வாழும் பொழுது நீங்கள் அதிகமாய் அசைக்கப்பட மாட்டீங்க. அல்லேலூயா. நீங்கள் அதிகமாக அசைக்கப்பட மாட்டீங்க. அவர் உங்களை சுகப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் அப்படியே ஒரு சில வினாடிகள் உங்கள் இருதயத்தில் ஒப்பு கொடுத்து தயாராகுங்க. ஏதோ இன்றைக்கி ஒரு வார்த்தை நேரம் வந்துச்சு, முடிஞ்சிச்சு, கிளம்பலான்னு இல்லை. இன்றைக்கி நான் இயேசுவை பிடித்து கொள்ள போகிறேன். அல்லேலூயா.
அவரை நான் பிடிச்சு கொள்ள போகிறேன், அவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிய போகிறேன்னு சொல்லி ஒரு சில வினாடிகள் நீங்கள் அமைதியாக ஒப்பு கொடுத்து நீங்கள் அவரோடு பேசுங்க. கர்த்தர் பெரியவராக இருந்து உங்கள் வாழ்க்கையை செம்மையான காரியங்களை செய்வார். அவர் ஒருவரை நீங்கள் தேடுங்க. இன்றைக்கி நல்ல வாய்ப்பு, அவருடைய சமூகத்தில், அவருடைய ஆலயத்தில் இயேசுவை பிடித்து கொண்டு அவர் வீடு வரைக்கும், அந்த வழியில் சில பேர் விட்டுட்டு போயிடுவாங்க, அது போல் இல்லாமல் அவர் வீட்டு வரைக்கும் கொண்டு போய் அவர் வீட்டில் அவரை அனுமதித்து உங்கள் வீட்டினுடைய மத்தியில் அவரை சிங்காசனம் போட்டு அமர வைங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து மீதம் இருக்கிற காரியங்களை ஊழியக்காரர் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். சங்கீதத்தில் நாங்கள் பார்த்தோம், கர்த்தர் என் கன்மலையாய் இருக்கிறார் என்று சொல்லி, அவர் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அன்பானவர்களே, இதே தாவீது சங்கீதம் நாங்கள் 16 பார்க்குறோம், 8 அந்த இடத்துல எனக்கு முன்பாக ஆண்டவரை வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னவர். இந்த இடத்துல பார்க்குறோம், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. எங்கள் வாழ்க்கையில், ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கூட அநேக போராட்டங்கள், பாடுகள், துன்பங்கள் அது வரத்தான் செய்யும். ஆனால் அதனால் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நாங்கள் விழுந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை. எங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட வெள்ளங்கள், பெருங்காற்று அங்கே அடித்தாலும் நொறுக்கினாலும் அது விழுந்து மடிந்து போவதில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையை இந்த நாளிலே நாங்கள் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, உம்மிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு வசை கூட எல்லாரும் கண்களை மூடி, என் கண்மலையான தேவனே அப்பா, உம்மிடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பேராய் தனித்தனியாய் ஆண்டவரே, இன்றைக்கு புதிதாய் ஆண்டவரே, உம்மை அறியாமல் ஆண்டவரே அப்பா, இதை பார்க்குற இங்கே வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் தொடுவீராக. நீர் பேசுகிற தேவன், நீர் கண்மலை ஆண்டவரே, கிறிஸ்துவே என் கண்மலை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடினால எல்லாரும் ஒரு கணம் நாங்கள் இந்த வேளையில் ஒரு வரி பாடல் ஒன்று பாடி நாங்கள் ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த வேளையில் கர்த்தருடைய மகிமை இதோ இந்த இடத்துல ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நிரப்புவீராக, தொடுவீராக. ஆண்டவரே, உமது அற்புத அதிசயம் நடப்பதாக. ராஜா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆண்டவரே ஐயா, உமது சுகத்தை பெற்றவர்கள் ஆண்டவரே, அந்த தேசத்துக்கு, அந்த பட்டணத்துக்கு ஆசீர்வாதமாய் எல்லாருக்கும் போய் சொன்னார்களே, இயேசுவை சொன்னார்களே. ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே புறப்பட்டு போய் ஆண்டவரே நமது வார்த்தை சொல்லத்தக்கதாக, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை சொல்லுவோம், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. சொல்லுவோம், எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணி துதி
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவர் ஆண்டவரே, நீர் பலத்த அற்புதங்களை செய்கிற வல்லமை உள்ள தேவனே, இப்பொழுது ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீ தொடுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, உள்ளங்கள் ஆண்டவரே இப்பொழுது அசைக்கப்படுவதாக. கர்த்தாவே, இப்பொழுது ஆண்டவரே குடும்பங்கள் கட்டப்படுவதாக. ஆண்டவரே, வியாதிகள் மறைவதாக, சாபங்கள் நீங்குவதாக. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை தொடுமப்பா, சிறு பிள்ளைகளை தொடு, வயதானவர்களை தொடுங்கப்பா. ஆண்டவரே, உமது அபிஷேகம் ஆண்டவரே எல்லாரும் 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 இயேசுவே 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 இப்பொழுது இப்பொழுது உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன் சொன்னீரே. ஒவ்வொருவரையும் எழுப்பும், குடும்பங்களை எழுப்பும், குடும்பங்களை இயேசுவே இப்பொழுது வல்லமை வல்லமை ஆண்டவரே, நீ மாறாதவர் அப்பா. இப்பொழுதே ராஜா ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களை ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே, இப்பொழுது ராஜா உமது ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஆண்டவரே எல்லா இடத்திலும் போகத்தக்கதாக உமது பிள்ளைகளை உமது குடும்பங்களை அப்பா கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டப்பட்ட ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே நீ பலப்படுத்தினமைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, கண்ணீரை துடைத்தமைக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே அவருடைய வேதனைகளை மாற்றுகிறமைக்காக நன்றி ராஜா. ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்து நீ நடத்துகிற மாபெரும் கிருபைக்காக நன்றி ராஜா. எங்கள் கண்மலையும் எங்கள் ரட்சிப்பும் எங்கள் கேடகமாய் இருக்கிறபடினால நன்றி ஆண்டவரே. உபத்திரம் உண்டு, திடன்கள், நான் ஜெயித்தேன் என்று சொன்னீரே. நம்பிக்கையின் தேவனே ஆண்டவரே, ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன், எல்லாரையும் ஆண்டவரே முத ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆண்டவரே முது வசனங்கள் அப்பா பொய்க்காத ஆண்டவரே, அது கிரிகைகளை நடப்பிக்கும் ஆண்டவர். அப்படியாய் ஆண்டவர் நீ செய்து உமது ராஜ்யத்தை ஆண்டவரை கட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். எல்லா துதி கன மகிமையெல்லாம் இயேசு ராஜாவுக்கே செலுத்தி எங்களை தாழ்த்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டு கொண்டிருக்கிற, வந்திருக்கிற அத்தனை பேரையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் நல்ல பிதாவே, ஆமென்.